எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் நினைவின் வளையல். இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, இதுல வரக்கூடிய காலம், நேரம், ஊரு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. நினைவின் வளையல் கதை பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட ஒரு கற்பனையான கதையாகும். விடிய காலையில ஒரு 3 மணி இருக்கும். நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறான் அந்த 12 வயசு பையன் அரவிந்த். அரவிந்த் தூங்கிட்டு இருக்கும் பொழுது மெல்ல மெல்ல அந்த கால் மட்டும் அரவிந்த் நோக்கி நடந்து வருது. பக்கத்துல நடந்து வந்த அந்த கால் கீழே குமிஞ்சு, ஐயா அரவிந்து, அரவிந்து, யாரோ தன்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு அந்த தூக்கம் கலையவே இல்லை. ஐயா ஒரு நிமிஷம் எந்திரியன். மெல்ல மெல்ல கண்ணை முழிச்சு பார்க்க முன்னாடி அவனோட அப்பாயி நின்றுட்டு இருக்கிறாரு. அதாவது அவனோட அப்பாவோட அப்பா. கண்ணை முழிச்சவன், என்னப்பாயி ஏன் எழுப்புற? வாயா, விறக்க வயலுக்கு போய் தண்ணி மட்டும் எடுத்து விட்டுட்டு வந்துடலாம். போ அப்பாயி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீ அம்மாவையோ அப்பாவையோ ஏன் ஆத்தாலையோ கூட்டிட்டு போயேன். ஐயா எல்லாரும் விசேஷத்துக்கு போயிட்டாங்க காலையிலேயே பக்கத்து ஊருக்கு. மாட்டு வண்டி ஓட்டிட்டு போனதே உங்க அப்பந்தான். வாசாமி வந்து அந்த இதை மட்டும் எடுத்துட்டுறலாம். அவன் எவ்வளவு தூரம் சொல்லியுமே தாத்தா விடாம கூப்பிட கண்ணை கசக்கிக்கிட்டு எந்திரிச்சு போறான். வெளியில போய் பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியில மூஞ்சியை கழுவிட்டு அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பாயி முன்னாடி போக இவன் பின்னாடி அப்பாயி காலடி கொடியே போயிட்டு இருக்கிறான். கொஞ்ச தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 தூரம் இருக்கும். 1.25 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த பெரிய வயல்காடு வருது. அதுக்கு நடுவுல தண்ணி இறைச்சி விடுற இடம். அங்க நடந்து போய் 2 பேர் நிக்கிறாங்க. அங்க அவங்க அப்பாயி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இதை போட்டு அடி அடின்னு காலால் அமுக்க இவன் அதுக்கு தண்ணி எடுத்து விடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது. அவனுக்கு மட்டும் அது கேட்குது. அப்பாயி, என்னமோ சத்தம் கேட்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா வேற இருக்கு. வரசா வா அப்பாயி, நம்ம வீட்டுக்கு போகலாம், தண்ணி எல்லாம் போறவ எடுத்து விட்டுக்கலாம். அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. தண்ணி எடுத்து விடலினா காடெல்லாம் வேஸ்டா போயிருமல்ல. நிலம் போலம் நெல்லெல்லாம் என்ன ஆகிறது? எடுத்து விடு, எடுத்து விடு. அவனும் அப்பாயி சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அவனுக்கு மட்டும் அந்த இடமெல்லாம் விசித்திரமா தெரியுது. அப்பாயி அவனை பார்க்க சிரிக்க, அவனை பார்க்க சிரிக்கன்னு இருக்கிறாரு. அவனோட மனசுக்குள்ள மட்டும் ஏதேதோ புது புது விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. திடீர்னு அவனுக்கு கையை வலிக்கவே, அப்பாயி போதும், நான் வீட்டுக்கு போறேன். அப்படி சொல்லாத கண்ணு. வீட்டுக்கு போனேன்னா தனியா இருக்கணும், துணைக்கு ஆளும் இல்லை. இங்க அப்பாயி தனியா என்ன பண்ண முடியும்? வயசாயிருச்சுல்ல. இன்னும் செத்த நேரம் பண்ணினா போதும். அட என்ன அப்பாயி, சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பண்ண திடீர்னு அவனுக்கு கை கால்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. கண்ணுல அப்பாயி தெரியவே இல்லை. அப்பாயி எங்க போயிட்டேன்? அப்பாயி முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல சுத்தி முத்தியும் பார்க்கறான். சுத்தி யாருமே கிடையாது. அப்பாயி எங்க போயிட்ட? எனக்கு பயமா இருக்குது, இங்க வா. ஆனா தண்ணி மட்டும் வெரசா போயிட்டே இருக்குது. இவன் அடிக்கவும் இல்லை, கையால சுத்தவும் இல்லை, எதுவும் பண்ணல. கிணத்துல இருந்து தண்ணி வேகமா எடுத்து எடுத்து அந்த நிலத்துக்கு போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. இவ்வளோ நேரம் அவன் கேட்ட மயில் கத்துற சத்தம், குருவி கத்துற சத்தம், மாடு கத்துற சத்தம், சேவல் கத்துற சத்தம்னு எதுவுமே இல்லை. ஒரு அமைதி. காத்து கூட அவனுக்கு காதுல கேட்க மாட்டேங்குது. சுத்தி அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு பார்க்க முன்னாடி அப்பாயி நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா அப்பாயி கண்ணுக்கு பாதிதான் தெரிகிறாரு. இவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி தெரியுற அப்பாயி மொய மொயன்னு தெரிகிறாரு. கண்ணு தான் பிரச்சனையா என்னமோ நினச்சிக்கிட்டு கண்ணை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பார்க்குறான். அப்பையும் அப்பாயி தலை மட்டும்தான் முழுசா தெரியுது. தோள்பட்டைக்கு கீழே எதுவுமே தெரியல. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த தண்ணி எடுத்து விடுற இடத்துல யாரோ காலை வச்சு பெடல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு பார்க்குறவன் அப்பாய குறுகுறுன்னு பார்க்க அவரு, என்ன கண்ணு, நானே ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கேன், நீ பண்ணு. அப்பாயி, அப்பாயி எனக்கு பயமா இருக்கு அப்பாயி, நான் வரேன் அப்பாயி சொல்லிட்டு அவன் மெல்ல மெல்ல அப்படியே பின்னாடி ஓட திரும்பி ஒரே ஓட்டமா ஓடுறான். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் பின்னாடி, ஏய் கண்ணு, வீட்டில் தனியா என்ன பண்ணுவ, நில்லு. அவனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வருது. நில்லுன்னு சொன்ன உடனே திரும்பினவன், போ அப்பாயி, நீ பொய், நீ செத்து போயிட்ட, நீ என்கிட்ட பொய் சொல்ற, நீ செத்து போயிட்ட.
என்னடா கிறுக்கு மாதிரி கத்துற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாயி, நீ உசுரோடயே இல்ல. நீ செத்து போயிட்ட. எனக்கு பயமா இருக்குது. என்னை விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிடு. நீ இங்க இருந்தனா என்ன ஏதாவது பண்ணிடுவேன். நான் வீட்டுக்கு போறேன் அப்பாயி. சொல்லிட்டு அவன் வேக வேகமா ஓட, அவனுக்கு நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிக்குது. நெஞ்சடைக்க வீட்டுக்கு ஓடி போய் நிக்க, வீட்டு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவனோட அப்பாயி. பார்த்தவனுக்கு ஈரக்குலையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. விருக்குன்னு கண்ணை முழிக்கிறான். 30 வயசான அரவிந்த் பெட்ல படுத்துட்டு இருக்கிறவன் எந்திரிச்சு அப்படியே உட்கார்றான். மணியை பார்க்குறான். காலையில 7 மணின்னு இருக்குது. தன்னோட ரூமை சுத்தி முத்தியும் பார்க்குறான். அவன் கனவுல கண்டது எல்லாமே பழைய காலத்துல வசதிகள் இல்லாத ஒரு ஏரியா, அந்த மாதிரியான என்விரான்மெண்ட் தான் கனவுல வந்துச்சு. ஆனா இப்போ நல்ல வசதியா இந்த 20th செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமு. திரும்பி பார்க்குறான். லேப்டாப் இருக்கு, மொபைல் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, கூடவே நல்ல எல்இடி டிவி இருக்கு. அவனோட ரூமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா நெஞ்சு மட்டும் ஏதோ டப்பு டப்புன்னு அடைச்சிட்டே இருக்குது. அப்பாயி எதுக்குன்னு கனவுல வரணும்? ஆனா அப்பாயி செத்துப்போன்னு நான் ஏன் சொல்லணும்? அப்பாயி நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா எனக்கே இந்த மாதிரி திரும்ப திரும்ப கனவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சவன், அப்பாயி முகம் கூட நான் பார்த்ததில்ல. ஆனா எனக்கே கனவுல வந்தாரு நினச்சிக்கிட்டே நெஞ்சை அப்படியே ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான். நல்லா மடக்கு மடக்குன்னு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணியை குடிச்சவன் வச்சுட்டு மூஞ்சியை தன் கையால் துடைக்கிறான். மூச்சு இன்னும் சீராக வரவே இல்லை. அந்த அளவுக்கு பயமா இருக்குது. நான் இப்போ வரைக்கும் அப்பாயி பார்த்ததில்ல. அப்பா சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பாயி இறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி கனவுல? அதுவும் நான் அப்பாயை சாக சொல்கிறேன். அந்த கனவு சாதாரணமாக அவனுக்கு தோணவே இல்லை. அந்த கனவு என்னன்னு தெரில. அவன் மண்டைக்குள்ளே வந்து வந்து போயிட்டே இருக்குது. டப்புன்னு யாரோ கதவை தட்டுற சத்தம். விருக்குன்னு பயந்தவன் கண்ணை மறுபடியும் இறுக்கி மூடி திறந்து, ச்சே, நிஜத்துக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள கதவு 2-3 வாட்டி தட்டப்பட்டுருச்சு. கதவை தட்டிட்டு இருக்கவே எந்திரிச்சு போய் லாக்க திறந்து பார்க்க, எப்பவும் போல வெளில அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா கிராண்டா ரெடியாகி நிக்கிறாங்க. என்னடா பண்ற அரவிந்த்? என்னம்மா, இப்பதான் எந்திரிச்சேன். இப்பதான் எந்திரிச்சியா? நைட்டு நேரம் அலாரம் வச்சுட்டு படுக்க சொன்னேன்ல. என்னம்மா, என்னடா விளையாடுறியா? உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் லேட்டா எந்திரிக்கூடாது அப்படின்னு. அக்கா கல்யாணம் சரி, உன் கல்யாணம் சரி, எல்லாம் லேட்டா தான் எந்திரிப்பியா? மா, ரெடியா ஏறுறம்மா. அறிவுகடத்தனமா பேசிட்டு இருக்காதரா. 7:30 மணிக்கு படி கிளம்புன்னு சொன்னா இல்லையா? கரெக்டா 7:30 மணிக்கே கிளம்புவாங்க. அதை விட்டா 9 மணிக்கு மேலதான் கிளம்பணும். 9 மணிக்கு கிளம்புனமா பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கே மணி 11 ஆயிரு. மறுபடியும் ராகாலத்துல பார்த்து திரும்பி வர சொல்றியா நீங்க? ஏம்மா, ஏம்மா கத்துற? இரு, உங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன். உங்க அப்பா வந்து என்னமா ஒண்ணுட்டு. மா, நான் 10 நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுறேன். 10 நிமிஷம் சொல்லி குளிக்காம வந்துடாத. பொண்ணு பார்க்க போகுது, ஞாபகம் வச்சுக்கிட்டு வா. அம்மா போனதுக்கு அப்புறம் அவனால அந்த கனவுல இருந்து மீள முடியல. இருந்தாலும் 7:15 7:20க்குள்ள போகலின்னா அம்மா ஒண்டுலேன்னு பண்ணிடுவாங்கன்ட்டு வேக வேகமா ரெடியாகி வெளியில போறான். மணி அப்போ 7:50 ஆயிடுது. ஹால்ல அவனோட அம்மா, அப்பா, அக்கா, அக்கா வீட்டுக்காரு, அக்காவோட குழந்தை, சொந்த தாய் மாமா, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தைங்கன்னு ஒரு கூட்டமே உட்காந்து அவனை முறைச்சிட்டு இருக்குது. உடனே அரவிந்தோட அக்கா ஷர்மிளா, நான் சொல்ல உன் பையன் கண்டிப்பா ரெடியாகி வரமாட்டா அப்படின்னு வந்திருக்கான் பாரு 7:45. இந்த நல்ல நேரம் 9 மணிக்கு தான். இனி போனாதான் உண்டு. அவனோட அக்கா சொல்லவே அதுக்கப்புறம் எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அது எதுவுமே அவனோட காதுல விழுகல. அவனுக்கு மனசுக்குள்ள வந்த ஒரு கேள்வி, அவன் அம்மா கிட்ட இந்த நேரத்துக்கு கேட்கலாமா வேண்டாமான்னு தோணுச்சு. இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவை எப்படியோ அப்படி இப்படின்னு கெஞ்சி தனியா கூட்டிட்டு போறான். என்னடா, என்ன விஷயம் சொல்லு. டீ காப்பி ஏதாவது வேணுமா? அதான் அப்பளவே போட்டுச்சுன்னே, குடிச்சியே. அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. நம்ம அப்பாயோட போட்டோ உங்கள்கிட்ட இருக்குதா? யாரு? உங்க அப்பாவோட அப்பா, எங்க மாமனார் போட்டோவா? ஆமா, இருக்குது. அது ஏதாவது வருஷத்துக்கு ஒருக்க சாமி கும்பிடத்தானே வெளியில எடுப்போம். அம்மா, கொஞ்சம் காட்டு. என்னடா புதுசா காட்டுங்கிற? நீ இது நாள் வரைக்கும் அப்பாய் போட்டோவை பார்த்ததே இல்லையா? அப்படி இல்லைம்மா, நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு பார்க்கணும் போல இருக்கு, கொஞ்சம் காட்டேன். இப்ப போய் அந்த பெட்டியை திறந்து உங்க அப்பாய் போட்டோவை நான் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா உண்டுலேன்னு பண்ணிடுவாரு. ஏற்கனவே நீ லேட்டா வந்ததுக்கு அவர் டென்ஷன்ல இருக்காரு. மறுபடியும் பாத்துக்கலாம். ஆமாம்மா, ப்ளீஸ்மா. அதுக்கு மேல வேணும் அப்படின்னா எங்க ரூம்ல பீரோவுக்கு கீழே ஒரு இரும்பு பெட்டி இருக்கும். அதுக்குள்ள இருப்பாங்க பாரு, வேணா போய் எடுத்துக்கோ. சாமி கும்பிட மட்டும் தான் எல்லாத்தையும் வெளியில இருக்கிறேன் நான் சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாலுக்கு போகவே அங்க இருக்கிறவங்களுக்குலாம் டீ காஃபி வேணுமான்னு விசாரிக்க போயிட்டாங்க. இவன் மெதுவா அம்மா அப்பா ரூமுக்கு போய் கீழே குமிஞ்சு அங்க இருக்கக்கூடிய அந்த பெட்டியை கீழே இழுக்கிறான். இழுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லா பெரிய சைஸில்
பட்டை போட்டு அவங்க அப்பாயினுடைய போட்டோ அதுல இருக்குது. எடுத்து பார்த்தவனுக்கு பெரிய ஆச்சரியம். கனவுல வந்த அந்த உருவம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த போட்டோல இருக்கிற அவனோட உண்மையான அப்பாயுமே அவனோட கனவுல வந்த அந்த அப்பாயியுமே சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஆனா ஏன் அவர் அப்பாயின்னு வராரு அப்படின்னு ஒரு ஞாபகம். வழக்கமா எந்த கனவையும் பெருசா கண்டுக்காதவன் இந்த கனவுக்கு மட்டும் கண்டுக்கிறதே அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. டேய் அரவிந்து, வா, வரமா, வா, அப்பா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவன் அந்த போட்டோலாம் வச்சுட்டு அங்க போயிடுறான். பொண்ணு பார்க்குற வீடு. பொண்ணு வீட்டுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க. அவன் முழு மனசோட அங்க இல்லைனாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு புது உணர்வு தான். இந்த பொண்ணை கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லங்காட்டி தான் பொண்ணு பார்க்குற ஏற்பாடே பண்ணாங்க. பொண்ணு மாப்பிள்ளை சரின்னு சொன்னா உடனே நிச்சயதார்த்தம் தான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கரெக்டா நல்ல நேரம் ஆரம்பிச்ச உடனே கையில டீ கப்போட வெளியில வரா பிரபா. பிரபாவை பார்த்த உடனே போட்டோவோட அழகா இருக்கிறான்னு அவனுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பார்த்து பிரபா வணக்கம் சொல்ல அவனும் பார்த்துட்டு பிரபாவும் பார்க்க அரவிந்துக்கு பிரபாவையும் பிரபாவுக்கு அரவிந்தையும் பிடிச்சு போயிடுச்சு. பெரியவங்க எல்லாருமே பேசாத பேசி முடிக்க எல்லா மனசும் ஒத்து போய் ஒரே வாரத்துல நிச்சயதார்த்த தேதி குதிச்சிட்டாங்க. கல்யாணத்தை ரொம்ப தூரம் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை கூட ஒரு 45 நாள்லயே வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கை நினைச்சுக்கலாமே? இல்லைங்க, நாமெல்லாம் நிச்சயம் முடிச்சுட்டு கை நினைச்சுக்கலாம். உடனே பொண்ணு வீட்டுக்காரர்ல இருந்து ஒருத்தர், இங்க பாருங்க, எங்க வழக்க பிரகாரம் பொண்ணு பார்க்க வர அன்னைக்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சு அப்படின்னா கையை நினைக்கிறது தான் வழக்கம். இருந்து சாப்பிட்டு போங்க. அதுக்கு டக்குன்னு அரவிந்த் வீட்டு சைட்ல இருந்து, எங்களுக்கு அப்படி வழக்கம் இல்லைங்க. நல்லா நிச்சயத்துக்கு முன்னாடியோ இல்லை நிச்சயத்தன்னைக்கோ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு தனியா பார்க்க வருவோம். அன்னைக்கு தாங்க பழக்கம். அதுக்கு நடுவுல ஒருத்தர், சரிங்க, எதுக்கு இத்தனை பிரச்சனை, நாம வேணா நிச்சயதார்த்த அன்னைக்கே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்குதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு முடிச்சு போச்சே, அங்க ஒரே பேச்சு சத்தமா இருக்குது. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவனும் பொண்ணை ஒரு முறை பார்த்துட்டு பொண்ணுகிட்ட ஏதாவது பேசலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையில இருக்கிறான். என்னதான் பேசலான்னு முடிவு பண்ணாலும் சுத்தி இருக்கிறவங்க யாருமே அவனை விட போறது கிடையாது. சரி, எப்படி நிச்சயம் இன்னும் ஒரு வாரம், கல்யாணம் இன்னும் 45 நாள், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலான்னு முடிவு பண்றாங்க. எல்லா பெரியவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி வணக்கம் சொல்ல பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசன்னு சொல்லிட்டு அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு கலகலப்புல அப்படியே மிதந்து இருக்குது. யாரும் இப்ப வர மாதிரி தெரியல. வீட்டையாவது நம்ம சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சவன் அங்கிருந்து மெல்ல மெல்ல ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அங்கிருந்து நகர்ந்து பின்னாடி போய் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்க்கறா. கூட அவனோட மாமா, அதாவது ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்கிறாரு. என்ன மாப்பிள்ள, ஓகேவா? பிடிச்சிருக்கு மாமா. என்னது, வீடா பொண்ணா? அவன் சிரிக்கவே அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு ரூமா வந்துட்டு இருக்கிறான். கடைசியா அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல செவுத்துல நிறைய போட்டோஸ் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோவோ பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லா போட்டோக்கான விளக்கங்களும் கேட்கணும்னு தோணுது. ஆனா யாரு கூட வரவே இல்லை. அவனும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அது எல்லா போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு போட்டோவை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறான். அவனோட கண்கள் எல்லாம் விரிய ஆரம்பிக்குது. அவன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் வேகமா பாய நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்குது. அவன் அந்த போட்டோவே உத்து பார்த்துட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற அவன் மாமா, ஏய் மாப்பிள, என்ன பழைய காலத்து போட்டோவை பார்த்து அப்படியே நின்னுட்ட, அதுவும் இந்த பெரியவரை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருக்கிற? அவன் கேட்க கேட்க அரவிந்த் எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அரவிந்த் பார்த்துட்டு நிக்கிறது அவனோட கனவுல வந்த அந்த அப்பாயினுடைய போட்டோ. தன்னோட சொந்த அப்பாயா வந்தவர் இப்ப செவுத்துல தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அவனுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. கையை பிடிச்சு உழுக்குன அவன் மாமா, என்னடா, என்ன பார்த்துட்டே நின்னுட்ட, என்னாச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, யாராவது கேட்கணுமா? கரெக்டா அங்க வந்த அரவிந்தோட அம்மா, கண்ணு போவோமா, மணி ஆயிடுச்சு. ஆனா அவ யாருடைய பேச்சையும் கேட்காம அந்த போட்டோவையே பார்த்துட்டு நிக்கிறான். பிரபாவோட அப்பா அங்க வந்து, என்ன மாப்பிள்ள, போட்டோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா அப்படின்னு லைட்டா தலையாட்ட அவன் பாக்குற போட்டோவையே எல்லாரும் பாக்குறாங்க. டக்குன்னு பிரபாவோட அப்பா, அதுவா மாப்பிள்ள, என்னோட அப்பா தான், நம்ம பிரபாவுக்கு அப்பாயி ஆகுது சொன்ன அடுத்த நிமிஷம் அதிர்ச்சியில அவன் பிரபாவோட அப்பா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மறுபடியும் போட்டோ பார்க்குறான். கண்டிப்பா தெள்ள தெளிவா இன்னைக்கு விடிய காலையில அவனோட கனவுல வந்தது இவரு தான். கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. தன்னோட அப்பாய்க்கு பதிலாக இவர் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கிறான். என்னங்க மாப்பிள்ளை எங்க அப்பா பார்த்து அப்படியே நின்றுட்டாரு, என்னன்னே தெரியல. மாப்பிள்ளை, எங்க அப்பா தான்.
கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்துட்டாரு. எல்லாம் நேரம். என்ன பண்றது? இந்த சொத்து வத்து சேர்த்தது அவருதான். ஆனா வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போனவரு எப்படின்னே தெரியல. அங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும் பொழுது கட்டை ஒண்ணு அடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டாரு. ஆட்கள் வந்து சொல்லி ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. வெடிகாலையில 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள நடந்திருக்க மாட்டிருக்குது. நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்ல ஒரு விசேஷம்னு போயிட்டோம். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் எங்க தலையெழுத்து. வாங்க மாப்பிள, இப்ப எதுக்கு இந்த நியாயத்தை பேசிக்கிட்டு? பிரபாவோட அப்பா சொல்லிட்டு போக அவர் பின்னாடியே மத்த எல்லாரும் போக அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டவன் இன்னுமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கிறான். பிரபாவோட அப்பா சொன்ன எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கனவுல வந்தது. இதுக்கு பின்னாடி அப்ப என்னதான் இருக்கும்? மெத்தையில படுத்துட்டு இருக்கிறவனுக்கு மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்குது. அப்ப அந்த கனவுல வந்தது யாரா இருக்கும்? நிஜமாலுமே நம்மளுக்கு பார்த்திருக்க பொண்ணோட தாத்தாவும் அந்த மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கு. இத போய் வெளியில யாருக்கிட்ட நான் சொல்ல முடியும்? அப்படி சொன்னா கூட யாருமே நம்ப போறது கிடையாது. என்ன பண்றதுனே தெரியல. மனசு இப்படியே அலப்பாஞ்சிட்டு இருக்குதுன்னு அவன் எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருந்துட்டு இருக்கிறான். மணி இப்போ நைட்டு 11. 11 மணிக்கு தூங்காம தான் மெத்தையில படுத்துட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு நினைப்பெல்லாம் அங்கதான் இருக்குது. நைட்டு 11 மணி. அந்த நேரத்துல யாரோ வெளியில பயங்கரமா சத்தம் போடுற மாதிரி இருக்குது. என்னவா இருக்குன்னு அவனால யோசிக்கவே முடியல. இருந்தாலும் அவன் அந்த கட்டில்ல இருந்து எந்திரிக்கவே இல்லை. மறுபடியும் வெளியில இருக்கக்கூடிய சத்தம் அவனுக்கு நல்லாவே கேக்குது. அம்மா அப்பா எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. கல்யாண வேலையா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போகவே இவன் மட்டும் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போகல. அதனால அவன் வீட்டுல இருக்கிறான். சத்தம் கேட்டவன் தன்னோட பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அந்த கதவை திறந்துகிட்டு வெளியில வரான். ஹால்ல இருக்கக்கூடிய ஜன்னல்ல இருந்து அப்படியே மெல்ல ஸ்கிரீனை விலக்கி பார்க்கறான். பக்கத்து வீட்டினுடைய காம்பவுண்ட் செவர் நல்லாவே தெரியுது. அது வழியா எட்டி பார்க்க அந்த காம்பவுண்ட் செவருக்குள்ள பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணை பார்த்து ஏதோ பலமா கத்திட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கார பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்கா. தன்னுடைய இடது கையை வயித்துல வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு கன்சீவா இருக்கா அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இன்னும் குழப்பம் அதிகமாகி கொஞ்சம் ஜன்னலை திறந்து பார்க்குறான். அந்த வீட்டுக்காரர் அந்த பொண்ணை, அறிவியலடி உனக்கெல்லாம், நீ எல்லாம் மாசமா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாதவ, போடி போய் எங்கேயாவது போய் செத்துப்போ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பொண்ணு, அப்படியா, நான் செத்து போகணுமா? இரு, நான் இப்பவே உன் கண்ணு முன்னாடியே செத்து போறேன். நீ என்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியணும். இரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு வேக வேகமா ஓடுறா. ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று படையிலேருந்து திரும்பி பார்க்க அந்த பொண்ணு இப்போ அரவிந்த பாக்குறா. பாருங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வேடிக்கை பாருங்க. நானும் என் புருஷனும் சண்டை கட்டிட்டு இருக்கோம். அதனால என்ன சாக சொல்றான். ஆனா நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சரி, நான் பாத்துக்கிற, விடுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இவனுக்கு படபடப்பு அதிகமாயிடுது. ஐயோ, பக்கத்துல நல்லா தெரிஞ்சவங்க, எப்பவுமே பேசி பழகுறவங்க, இப்ப இந்த பொண்ணு சூசைட் பண்ண போறாளேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டு கதவை திறந்துட்டு வேக வேகமா காம்பவுண்ட் கதவையும் திறந்துட்டு ஓடி அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கவருக்கு போறான். அங்க அவங்க வீட்டுக்காரு பொறுமையா நின்றுட்டு இருக்க. என்னங்க, உங்க ஒய்ஃப் உள்ள போய் சூசைட் பண்ணிக்கிறேன்னு போயிருக்காங்க, நீங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்க, போங்க போய் பாருங்க. சும்மா இருங்க சார், கல்யாணம் ஆன வந்த நாள்ல இருந்து இதேதான் வேலை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. எங்க அம்மாவுக்கு அவளுக்கு ஆகலைன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? எங்க அப்பாவும் ஆக மாட்டேங்குது, என் கூட பிறந்தவங்களும் ஆக மாட்டேங்குது, செத்துட்டு போறா சார், விடுங்க சார். சார் அப்படி சொல்லாதீங்க சார், அவங்க கன்சீவா இருக்காங்க. இதான் சார் பெரிய பிரச்சனையே, கன்சீவா இருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்து பார்த்தா இந்த நேரத்துல வந்திருக்கா, என்னமோ வந்துட்டு விடுங்க சார் சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒன்னை எடுத்து உதறி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா கதவை திறந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு அரவிந்தோட மனசுக்குள்ள படபடப்பா இருக்குது. சரி வேண்டான்னு சொல்லி போலான்னு முடிவு பண்ணும் பொழுது வீட்டுக்குள்ள சத்தம் கேக்குது. இவன் உடனே எங்க கேக்குதுன்னு தெரியாம எல்லா பக்கத்துலயும் சுத்தி முத்தியும் பார்க்க வீட்டுக்கு சைட்ல, அதாவது அரவிந்த் வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த சைடா போய் ஜன்னல் வழியா எட்டி பார்க்க அந்த பொண்ணு சேர் மேல ஏறி சேலைய ஃபேன்ல போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, வேண்டாம்மா வேண்டாம், அப்படி பண்ணாதம்மா, இந்த மாதிரி பண்ணா உன் குழந்தை என்ன ஆகும், நீ குழந்தைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு குழந்தை ஞாபகம்லாம் நிறைய இருக்கு. இந்த ஆளுக்கு குழந்தைய பெற்றுக்கிட்டு இவன் கூட நான் இருக்கிறதுக்கு நான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க என்ன தேவையில்லாம காப்பாத்துறீங்க. வேண்டாம்மா, உனக்கு எஞ்சி கேட்குறம்மா, இறங்கிருமா. டக்குன்னு அவன் ஃபோனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு ரிங்கு போகுதே தவிர அவங்க அம்மா எடுக்கவே இல்லை. நைட்டு 10:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் அவங்க பயந்துக்கு தானே செய்வாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கே பண்ண அவங்க அம்மா ஃபோனை எடுக்கிறாங்க. மா, அரவிந்த் பேசுகிறேன், சொல்லுப்பா. பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு பேரு எனக்கு வேற சரியா ஞாபகம் வரலையே.
என்னப்பா, ஏன் இவ்வளவு படபடப்பா பேசுற? அம்மா அதாம்மா நம்ம பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுக்காரரு கூட இங்க பக்கத்துல ஒரு பேங்க்ல வேலை செய்றாரு. பாக்கறதுக்கு நல்லா ஹைட்டா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு வெள்ளையா. அப்புறம் அந்த பொண்ணு கூட கன்சீவா. அட, நம்ம சீமாவ சொல்றியா? சீமாவுக்கு என்ன, ஏன் வலி வந்துருச்சா? அவளுக்கு இப்ப 6 மாசம் தானே ஆகுது. இல்லம்மா, அவங்க சூசைட் பண்ணிக்கிறேன்னு உள்ளுக்குள்ள போய் சேலைய ஃபேன்ல போட்டுட்டு நிக்கிறாங்கம்மா. அவங்க வீட்டுக்காரர் எதுவுமே கண்டுக்காம வண்டி எடுத்துட்டு போயிட்டாருமா. என்னம்மா பண்றது? என்னப்பா சொல்ற அரவிந்து? அப்படியா? ஆமாம்மா, ப்ளீஸ்மா, ஏதாவது பண்ணுமா, அந்த பொண்ணுகிட்ட பேசுமா. லவுட் ஸ்பீக்கர் போட்டு நான் பேசுறேன். அரவிந்தோட அம்மா படபடப்பா சொல்ல, அரவிந்த் அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கர் போட, அவங்க அம்மா லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறாங்க. ஏய் சீமா, என்ன பண்ற? இல்ல ஆண்டி, நீங்க என்ன பேசினாலும் நான் இந்த இதை மாத்திக்கிற மாதிரி கிடையாது. சீமா, உங்க வீட்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. அதுக்காக நீ இந்த மாதிரி முடிவு எடுக்க கூடாது. வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு பாரு. இல்ல ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க இதில் தலையிடாதீங்க. அவ பேச பேசவே அந்த ஃபோன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் பண்ணி பார்த்துமே ஃபோன் எடுக்கவே இல்லை. அவளுமே சேலைய ஃபேன்ல மாட்டி அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவனும் எவ்வளோ தூரம் கத்தி கத்தி பார்க்க, அவன் கண்ணு முன்னாடியே கழுத்துல மாட்டி கால் இருக்கக்கூடிய சேரை எட்டி ஒதுக்க போற நேரம் அரவிந்த் பலமா கத்துறான். பக்கத்துல இருந்து யாராவது வாங்களேன், இந்த பொண்ணு பேரு சீமா, கன்சீவா இருக்குது, அவங்க வீட்டுக்காருக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை, அவங்க வீட்டுக்காரர் வெளில போயிட்டாரு, இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க போகுது, யாராவது வாங்களே ப்ளீஸ் வாங்களே. டக்குன்னு ஞாபகம் வரவே, வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சு பாருமா, ஒரு நிமிஷம் நான் பேசுறது மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு போனை போலீஸ்க்கு பண்றான். போலீஸ் நம்பர் என்ன ஏது எப்படி பண்றதுன்னு யோசிச்சு பண்றதுக்கே கிட்டத்தட்ட 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த பொண்ணை அவன் ஹோல்ட் பண்ணி வச்சதே பெரிய விஷயமா இருந்துச்சு. டக்குன்னு போனை காதுல வைக்க, சார், நான் இங்கிருந்து அங்கப்பன் தெருவில் பேசுறேங்க சார். என்னப்பா? சார், அங்கப்பன் தெருவுல இருந்து பேசுறேங்க சார். தெளிவா பேசுப்பா. சார், கொஞ்சம் வாங்க சார், எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறேன்னு சேர் மேலே ஏறி நின்று கழுத்துல எல்லாம் மாட்டிக்கிச்சு சார். வீட்டுக்காருக்கும் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை போல. அந்த பொண்ணு கன்சீவாக இருக்காங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். அவன் சொல்லி முடிக்கவே போலீஸு, அப்படியா, இதோ ஒரு 10 நிமிஷம் வந்துடுறான்ப்பா, அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்து வை, கதவை உடைக்க முடிஞ்சா உடப்பா, ஏன்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும் சார், சீக்கிரம் வாங்க சார் சொல்லிட்டு அவன் ஃபோனை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லேப்ல வச்சுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். கழுத்துல போட்டவ சேரை எட்டி ஒதுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை இறுக்கமா மூடி கைகள் ரெண்டையும் இறுகப்படுத்திட்டு நின்றுட்டு இருக்கிறா. கரெக்டா அதே நேரத்துல அந்த வீட்டு வாசல்ல அவங்க வீட்டுக்காரு பைக்ல வராரு. அதை பார்த்தவன், யோ, உன் பொண்டாட்டி வந்து பாரு என்ன நிலைமைன்னு, வந்து பாரியா. அந்த ஆள் பைக்ல இருந்து இறங்க, இந்த பொண்ணு பல்லையும் கையையும் நல்லா இறுக்கி கடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க. அந்த ஆள் பைக்கை நிறுத்திட்டு மெல்ல மெல்ல காம்பவுண்டுக்குள்ள வந்து அந்த ஜன்னல் வழியா பக்கத்துல வர்றதுக்கு கரெக்டா 2 ஸ்டெப்புக்கு முன்னாடி அந்த பொண்ணு டொப்புன்னு சேரை எட்டி உதச்சிட்றா. உதச்ச அடுத்த நிமிஷம் அரவிந்தோட கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு துடி துடிச்சு இறக்குறா. அந்த பொண்ணையே உத்து பார்த்துட்டு இருக்கிறான் அரவிந்த். கண்ணெல்லாம் இதாக, ஒரு உயிர் அவன் முன்னாடி போயிட்டு இருக்கிறது அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. அரவிந்த் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க, ஒரு நொடி அந்த பொண்ணு டப்புன்னு அரவிந்தை பார்க்க அவன் விருக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சவனுக்கு மூச்சே விட முடியல. அவனால மூச்சோட சிரமமா இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவனால என்ன பண்றதுன்னு தெரியாம எந்திரிச்சு தான் தலைமையில இருக்கக்கூடிய லைட்டை போட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தேடி தேடி பார்க்கறான். அவனோட வாட்டர் பாட்டில் கைக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறமா தான் தெரியுது கால்மேட்டில் இருக்குது அப்படின்னு. மெல்ல மெல்ல நகுந்து போய் வாட்டர் பாட்டிலை எடுத்து மூஞ்சில தண்ணியா அப்படியே ஊற்றிக்கிறான். ஃபேனை 5 தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மூச்சுடுறதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷம் சிரமப்பட்டவன் ஆஸ்வாசமாகி நார்மல் நிலைமைக்கு வர்றதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. டக்குன்னு எந்திரிச்சவன் செவுத்துல போய் ஒரு மோதி தன்னைய தெளிவுபடுத்திக்கிறான். அது அவ்வளோ வலிக்கல, ஆனால் தெளிவுக்கு வருது. இவனுக்கு இதெல்லாம் கனவு. இவனோட கனவு இப்படி கொடூரமா வருது, தெளிவா வருது. அவனுக்கு ரொம்ப மரண பயத்தை ஏற்படுத்துது. தான் கண்ணு முன்னாடி பக்கத்து வீட்டு பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில வருது. அப்ப இதுக்கு முன்னாடி என்னவோ இருக்குது. மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. அவன் மணியை பார்க்கறான். காலையில 6:45. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கமா அந்த ரூம்குள்ளேயே பைத்தியம் பிடிச்சவ மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலையிறான். இதுக்கப்புறம் இப்படியே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில போய் அம்மா கிட்ட சொல்லணும். குறிப்பிட்ட நாளா இவனுக்கு வரக்கூடிய கனவுகள், அதுக்கு தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இணை இருந்துருமோன்னு ஒரு பயம். அதுக்கு முதல் சாட்சியே அவங்க பொண்ணு பார்க்க போன இடத்துல அவன் கனவுல வந்து அவங்க அப்பாயா வந்தவர் போட்டோல இருந்தது தான். இது அம்மா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும் தான். அவன் அன்னைக்கு சும்மா இருந்தான். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு கனவு வருது, அதுவும் பக்கத்து வீட்டோட. ஆனா பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா என்ன?
அவனுக்கு தெரிஞ்சு கிடையாது. அவனோட பக்கத்து வீட்டுல சீமா அப்படின்னு யார் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. அந்த சீமா அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒருவேளை வாரத்துல எல்லா நாளும் வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் ரெஸ்ட் எடுக்கிறவனுக்கு பக்கத்து வீட்டுல புதுசா வந்தவங்க தெரியாம இருக்குமோ நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவி பல்லெல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 7:30 மணி வாக்குல ரூம்ல இருந்து வெளியில வரான். வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய போர்ட்டிக்கோல அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அம்மா வெங்காயம் உரிச்சுட்டு இருக்கிறாங்க. வெளியில போனவன் அம்மா பக்கத்துல உட்காந்து அப்பாவை தயக்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு அம்மா பார்த்து மெதுவா கூப்பிடுறான். அம்மா. ஆ. என்னடா? ஏம்மா இப்படி கத்துற? ஏன் கத்துறனா? நீ மெதுவா பேசுற. மணி என்னன்னு தெரியுதா? 7:30 மணி. சரி, அதுக்கு என்னம்மா பண்றது? நீ என்ன நேரமா எந்திரிச்சு வந்த? அதை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசணும். சரி சரி, நீ அப்புறமா பேசு, நான் போய் வேலையை பார்க்குறேன். மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு அக்கால ஊருக்கு போறாங்க. காலையில மதியம் சாப்பாடுலாம் பண்ணணும். 4 மணிக்கு அவங்க கிளம்புனாதான் ஊருக்கு போய் சேர்றதுக்கு 8 மணி ஆகும். கார் மாப்பிள்ள ஓட்டிட்டு போக வேண்டாம். நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. 8:30 மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்றலாம். மாமாம்மா ப்ளீஸ்மா, என்னை கொஞ்சம் பேச விடுமா. என்னடா சொல்லு. அம்மா, தயக்கமா இருக்குது அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லை. இப்படியே ஒவ்வொன்றையும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிற மாதிரி இருக்குது. அதனால அவங்க அம்மா கிட்ட மெல்ல பேச ஆரம்பிக்கிறான். சொல்லு கண்ணு, அம்மாண்டி ஏன் என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கிற? ஏமா, நம்ம பக்கத்து வீட்டுல யாராவது சீமான் இருக்காங்களா? சீமாவா? என்னடா புதுசா கேக்குற? உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தாச்சு தெரியுமில்ல. இனி சீமா கீமான்ல எந்த பேச்சும் இங்க வச்சுட்டு இருக்க கூடாது. கல்யாணத்தை நிறுத்தலாங்கிற ஐடியாலாம் இருந்துராத. மா, நான் அப்படி கேட்கலம்மா. இங்க பக்கத்துல யாராவது கல்யாணம் ஆனவங்க, அவங்க வீட்டுக்கார் கூட கன்சீவா சீமான்னு உனக்கு யாராவது தெரியுமாம்மா? அப்படிலாம் யாரும் கிடையாது. இல்லம்மா, நம்மளுக்கு பக்கத்து வீட்டுல. நம்மளுக்கு பக்கத்து வீட்லயா? நம்மளுக்கு வலதுவரமா இருக்கிறவங்க ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் அவங்களோட மகனும் மருமகளும் தான். மருமகளுக்கு ஒரே புள்ள, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வயசானவங்க. அதான் இடது பக்கமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே குட்டி பசங்க. நீ நினைக்கிற மாதிரி 2 பக்கத்துலயுமே யாரும் புருஷன் பொண்டாட்டி மாசமானவங்க கிடையாது. இல்லம்மா, இந்த ஏரியால ஏதாவது சீமா அப்படின்னு பேர்ல. கண்ணு, அப்படி யாருமே இல்லை கண்ணு. நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற 4-5 வீட்லயுமே யாரும் மாசமா இல்லை. அதே மீறி மாசமா இருந்தாலுமே அவங்க வேறு சீமாவான்னு எனக்கு தெரியாது. நீ சொல்ற மாதிரி யாரும் எனக்கு தெரியல. பெண் அதுக்கு. இல்லம்மா, சும்மா கேட்டேன். தயங்குனவன் அம்மாவோட முகத்தை பார்க்க அவங்க அம்மா உட்கார வச்சதுனாலே என்னமோ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் உடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மா, என்னப்பா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமா. சொல்லு. எனக்கு அடிக்கடி கனவு வருதுமா. அந்த கனவு என்னை ரொம்ப பயப்படுத்துது. அன்னைக்கு கூட நான் அங்க பிரபாவோட அப்பாயி போட்டோ பார்த்துட்டு இருந்ததுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி வந்த எனக்கு ஒரு கனவு தான். இன்னைக்கு அதே மாதிரி என் கனவுல சீமான் ஒரு பொண்ணு கன்சீவா சூசைட் பண்ணிக்கிட்டு, எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயமா. ஏதாவது இதுக்கு பின்னாடி எனக்கு ஏதாவது சொல்லவே முடியலமா எப்படின்னு. அவன் சொன்ன உடனே வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கக்கூடிய அவனோட அம்மா டக்குன்னு நிறுத்திட்டு அவனை உத்து பார்க்கறாங்க. அம்மா ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அரவிந்தோட அம்மா ஒரு 2 நிமிஷம் அவனை அப்படியே உத்து பார்த்துட்டு, நைட் எத்தனை மணிக்கு தூங்குன? மா, நைட் எத்தனை மணிக்கு தூங்குனன்னு கேட்டேன். தெரிலம்மா. அதானே கேட்டேன். சனிக்கிழமை நாள் நைட்டா போச்சு. வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு நாள் லீவுன்ட்டு இந்த சனிக்கிழமை நாள் நைட்டு கண்ட படத்தையும் போட்டு வெடி வெடி பார்க்கறது. அந்த கனவு வந்துச்சு, இந்த கனவு வந்துச்சுன்னு போட்டு தொந்தரவு பண்றது. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு அப்படிதான். நம்ம லீவு தானே, லேட்டா எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ட படத்தையும் மதுட்டு படுத்திருப்பேன். அதுல ஏதோ ஒன்று வந்திருக்குது. அதனாலதான் எல்லாரும் கிளம்பி உட்காந்து கூட நீ கிளம்பாம லேட்டா வந்திருக்க. உன்னாலதான் 9 மணிக்கு மேல நான் போனோம். இன்னைக்கு அதே மாதிரி சனிக்கிழமை நைட் ஆனா போது படத்தை போட்டுக்கிறது, சத்தமா ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு பாக்குறது. உங்க அப்பா சத்தம் போட்டாருன்னா அந்த ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு படுத்துக்கிறது. 2 மணி 3 மணிக்கு தூங்கிருப்பியா? அதுல வாட்ட கண்ட கரும்பு தான் உனக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. போய் வேலையை பாரு. எனக்கு காலையில குழம்பு வைக்கிற வேலை இருக்குது. சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா எந்திரிச்சு வெங்காயத்துல எடுத்துட்டு உள்ள போக அம்மாவோட முனகல் சத்தம் மட்டும்தான் அவன் காதுல கேக்குது. அவனுக்கு அப்படியே எல்லாமே பிளாங்கா இருக்குது. வந்துட்டேன் காலங்காத்தால, அந்த கனவு கண்ட இந்த கனவு கண்ட அப்படின்னு இன்னும் ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய், குடல் குழம்பு இட்லியும் சுடுது, எங்கேயாவது எவன் கூடயாவது போய் கிரிக்கெட் விளையாடுறன்னு போயிடாத. உங்க அப்பா கண்டபடி ஏற்கனவே காலைல வார்த்தை பேசினாரு. அக்கா மாமா ஊட்டு விட்டு போற வரைக்கும் நீ ஊட்டு விட்டு போக கூடாது. கல்யாணம் ஆக போற நாட்டு நடந்துக்கோ. அம்மாவோட பேச்சு காதுல கேக்குதே தவிர அவனுக்கு மனசு இன்னுமே பாரமா இருந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரவிந்தோட அப்பா கீழே குமிஞ்சு, தம்பி. அப்பா, என்ன என்ன பிரச்சனை? இல்லப்பா, எதுவும் இல்லை. எதுவும் இல்லையா? இல்லப்பா, எதுவும் இல்லை. உங்க அம்மாட்ட ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்த, லைட்டா காதுல பட்டுச்சு. என்ன பிரச்சனை?
யார் அந்த சீமா? பா, அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஏதோ கெட்ட கனவு. கனவை பத்தி அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அம்மா அதை பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? சரி, சரி. சொல்லிட்டு அவங்க அப்பா எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பேப்பரை சேர்ல வச்சுட்டு உள்ள போய் மனைவி கிட்ட ஏதோ பேச போக கரெக்டா அவனுக்கு அதெல்லாம் பிரம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம கவனமா இருக்க முடியாது. நம்ம வேற ஏதாவது கவனத்தை செலுத்தணும். அம்மா வெளில போக வேணாம்னு சொல்லிருச்சு. என்ன பண்றதோ நினைச்சுக்கிட்டு அப்பாவை சேர்ல வச்சுட்டு போன பேப்பர் கண்ணில் படவே அந்த பேப்பரை எடுக்கிறான். முதல் பக்கத்துல ஏதோ ஒரு அரசியல் தலைவருடைய சுற்றுலா பயணம், அடுத்த பக்கத்துல ஏதோ ஒரு அரசியல் தலைவனுடைய இன்னொரு கட்சிக்காரங்கள் பத்தின குறை, இப்படியே போயிட்டு இருக்க கடைசி பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் அவனோட கண்ணில் படுது. அதை பார்த்த அடுத்த நிமிஷம் அவனுக்கு நெஞ்செல்லாம் நின்று போயிருது. அதுல ஒரு கட்டங்கட்டி 2 பக்கம் மலர் வச்சு நடுவுல ஒரு பொண்ணு நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறா. நெத்தியில கணத்துல எல்லாம் சந்தன குங்குமத்தோட. அந்த பொண்ணு தலைமேட்ல 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலின்னு போட்டிருக்குது. பிறப்பு, இறப்பு, இதனால வாடக்கூடிய குடும்பம், கணவர்கள்னு எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட பேரு சீமான்னு இருக்குது. சீமாவோட பேரு மட்டும் கிடையாது, அந்த போட்டோ கூட அரவிந்த் கனவுல எந்த பொண்ணை பார்த்தானோ அதே பொண்ணு. கன்னத்து எல்லாம் சீமந்தத்துக்கு, அதாவது வளகாப்புக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் வச்ச போஸ்டர்ல 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலின்னு இருக்கக்கூடிய அந்த போஸ்டரை பார்த்த அரவிந்துக்கு நெஞ்செல்லாம் பதறி போயிடுது. அவன் கனவுல வந்த சீமா 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படிங்கிறது பெருத்த ஆச்சரியம்தான். ஆனா இதுக்கெல்லாம் என்னதான் காரணமா இருக்கும்? வழக்கமா எப்பவுமே சந்திக்கக்கூடிய இடத்துல ராஜு கூட நின்றுட்டு இருக்கிறான் அரவிந்த். ராஜு அப்பதான் எந்திரிச்சு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நின்றுட்டு இருக்கிறான் போல. அப்படிதான் இருந்துச்சு அவனோட முகம். அவன் ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்துட்டு, டேய் அரவிந்து, என்னடா, எதுக்குடா கூப்பிட்ட? முக்கியமான விஷயம்னு சொன்ன, எந்திரிச்சோன்னே ஒடியாந்துருக்கிற, என்னான்னு சொல்லு. இல்லடா, அதை எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு தெரில. என்ன, பொண்ணை பிடிக்கலையா? வீட்டில் சொன்னேன், உன்னோட சேர்ந்து எனக்கு உதவுழுகும். உங்களோட காலேஜ்லேருந்து சுத்திட்டு இருக்கேன்ல அந்த பாவத்துக்கு. இல்லடா, அப்ப விஷயத்துக்கு வாடா. காலைல எந்திரிச்சு பல்லு மட்டும்தான்டா விளக்குனேன், வேற எதுவுமே பண்ணல. பசி குடலை புடுங்குது. நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டா வந்தேன். அது சரி, 11 மணிக்கு நீ திங்காமையா இருப்ப? 10 வரைக்கும் அக்காலாம் வேற வீட்டில் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லுடா. அவன் என்னன்னு சொன்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்த கனவு, அதுக்கப்புறம் அவன் பொண்ணு பார்க்க போன வீட்டுல இருந்த போட்டோ, அதுக்கப்புறம் 2வது வந்த கனவு, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லி முடிக்க கேட்டு முடிச்சவனுக்கு பெரிய ஆச்சரியம். டேய், நைட் ஏதாவது படம்? அந்த கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் பைக்ல இருந்து எந்திரிச்சு கீழே இறங்குனவன் அடிச்சே கொன்றுண்டா ராஜு. சரி சரி சரி, அம்மா அப்படிதான் கேட்டாங்க நீ சொன்னேல, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் நான் கேட்டேன். இப்போ என்னடா நீ நினைக்கிற? தெரிலடா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கனவுல வந்தவர் ஏன் நான் பார்த்த பொண்ணோட அப்பாயா வந்திருக்கணும்? இந்த பொண்ணு பேரு சீமா. அந்த பொண்ணு ஏன் எனக்கு தெரியணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நிஜமாலுமே சீமா அப்படிங்கிற பொண்ணு இருக்காளா? நீ செக் பண்ணியா? இல்லாமையாடா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருப்பாங்க. ராஜ் அப்படி கேட்ட உடனே டக்குன்னு அரவிந்து, டேய் மச்சான், என் கூட ஒரு இடத்துக்கு வரையா? எங்கடா? வாடா சொல்றேன். சொல்லிட்டு வேகமா 2 பேர் போய் ஒரு டீ கடையில் நிக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா வாங்கி படிச்சுட்டு இருந்த அந்த பேப்பர் ஒன்று வாங்கி அந்த பேஜை திருப்பி அந்த பொண்ணு சீமாவோட வீட்டு ட்ரெஸ்ஸை பார்க்குறான். டேய், வீட்டு ட்ரெஸ் இருக்குடா, நம்ம அங்கே போய் பாட்டு வரலாமா? டேய், என்னடா உளர்ற? என்னால முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. ப்ளீஸ்டா மச்சா, வண்டியில் ஏறுடா ப்ளீஸ்டா. ரொம்ப நேரம் அரவிந்த் கேட்டதுனால வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஏறா ராஜு. வழக்கமா அரவிந்த் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ராஜுவும், ராஜு பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அரவிந்த் தான் துணையா இருப்பாங்க. வீடை தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேல அந்த வீட்டை கண்டுபிடிச்சு முன்னாடி போய் நிக்கிறாங்க. வீட்டுல கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு யாரோ பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தட்டுல சாப்பாடு வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதில் செவத்து மேல வச்சு காக்காயை கூட கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வண்டியிலேருந்து இறங்கினவன் அரவிந்தை பார்த்து, அரவிந்து, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க போலடா. ஆமாண்டா, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலின்னு போடும்போதே தெரில அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுவாங்கன்னு. நம்ம உள்ளே போய் கேட்டுற வேண்டியதுதான். டேய், வேணாண்டா, எனக்கு பயமா இருக்குடா, வாடா போய் கேட்போம். சொல்லிட்டு அரவிந்த் முன்னாடி போக பின்னாடியே போறான் ராஜு.
உள்ள வரதை பார்த்துட்டு வெளியில சேர்ல உட்காந்துருக்கிற 4-5 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு பக்கத்துல வராரு. கிட்டத்தட்ட 55 இருந்து 60 வயசு இருக்கக்கூடியவரு அங்க வந்து, யாருப்பா நீங்க? என்ன வேணும்? சார் நாங்க நாங்க இங்க பக்கத்துல ஒரு வீடு தேடி வந்தோம். என்ன சார் ஏதாவது ஃபங்க்ஷனா? திரும்பி வீட்டுக்குள்ள பார்த்தவரு மறுபடியும் அந்த பசங்கள பார்த்து, அதாவது அரவிந்தை ராஜுவையும் பார்த்தோம். உங்களுக்கு என்னவா விஷயம் வேணும்? சார் இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அந்த வீடு எங்கேன்னு மறந்துட்டோம். அதனால அட்ரஸ் கேட்டு போலான்னு வந்தோம். பட் இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாரி இருந்துச்சு. நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ என்னமோ? அரவிந்த் மறுபடியும் இதே வார்த்தைய சொல்ல, ஃபங்க்ஷன்லாம் இல்ல கண்ணு. எங்க பொண்ணு தான். போன வருஷம் இந்நேரம் இறந்துருச்சு. அதனால அந்த பொண்ணுக்கு இங்க எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். சார் இறந்துட்டாங்களா? எப்படி சார் இறந்தாங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா? ஏதோ அட்ரஸ தேடி வந்தீங்கல்ல, போய் பாருங்க போங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நின்னுமே அவங்கனால எதுனால சீமா இறந்தாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. தயங்கி தயங்கி அந்த வீட்லேருந்து வெளியில வந்திருக்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் பைப்பு கிட்ட நின்றுட்டு இருக்கறத பாக்குறாங்க. பைப்புக்கு நின்றுட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கிற பக்கத்துல மெல்ல மெல்ல போறான் ராஜு. இவன் அதுக்குள்ள பைக்ல இருந்துகிட்டு வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறான் அரவிந்த். பைப்பு கிட்ட நின்றுட்டு இருக்கிறவட்ட போய், சார் நீங்க இந்த தெருவா? ஆமா தம்பி. சார் இந்த தெருவில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டை தேடி வந்தோம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனோம். ஏதோ ஒரு பொண்ணுக்கு சாமி கும்பிட்றேன்னு சொன்னாங்க. என்ன சார் சின்ன பொண்ணா? இல்லை தம்பி. என்ன சார் ஆச்சு? ஏன் அந்த பொண்ணு இப்போதான் இறந்துச்சா? இல்லை தம்பி, அந்த பொண்ணு இறந்து 1 வருஷம் ஆச்சு. ஓ, இந்த வீட்டுக்காரங்களோட பொண்ணா? இல்லைப்பா, இந்த வீட்டுக்காரங்களோட மருமக. மருமகளா சார்? பரவாயில்லையே சார். மருமக இறந்ததுக்கெல்லாம் இவங்க சாமி கும்பிடுறாங்க. அதிசயமா இருக்குது. அப்படியே எப்படியாவது கேட்டு வாங்கிடலாங்கிற நினைப்புல அவன் கேட்க, இதை பார்த்துட்டு இருந்த அரவிந்த் கூட மெல்ல மெல்ல பக்கத்துல வந்து நிக்கிறான். அரவிந்த் ராஜுவும் அந்த ஆளை பார்த்துட்டு இருக்க. அந்த ஆளு ஒரு நிமிஷம் அந்த வீட்டை எட்டி பார்த்துட்டு, மருமகளுக்கு மட்டும் இல்ல தம்பி, மகனுக்கும் சேர்த்தாங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார், திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கு. போன வருஷம் அந்த பிள்ளைக்கும் பையனுக்கும் பயங்கர சண்டை. எப்போ பாரு கல்யாணம் ஆனாலும் சண்டை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கு என்னாச்சுன்னா, அந்த பையனுக்கு பிள்ளைக்கு சண்டை வந்து, இந்த பிள்ளை நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சு. அந்த பையன் நீ போய் சாவு போ அப்படின்ட்டான். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா அப்பா யாருமே ஊரில் இல்லை. இந்த பிள்ளைய சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டான்னு பார்த்துக்குவேன். அவன் வண்டியிலேருந்து வெளியில போகும்போது வெளியில வந்த சனமெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்து வண்டியை நிறுத்திட்டு கதவை தட்டி தட்டி பார்த்துருக்குறான். அந்த பிள்ளை திறக்கவே இல்லை. சரின்னு ஜன்னல் பக்கத்தில் போய் பார்க்க, புருஷன் கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. எப்படிங்க சார்? ராஜு இந்த கேள்வி பயந்துக்கிட்டே கேட்க, தூக்க மாட்டிதான். அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு அரவிந்துக்கு கொலை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கனவுல பார்த்த எல்லாமே விட்டு விடாம இவர் சொல்றாரு. எப்படி இருக்கும்? அந்த நடுக்கத்திலேயே அவன் இருக்க, ராஜு அந்த ஆளை பார்த்து, சார் அந்த பொண்ணோட வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை இப்போதான் முதல்ல அரவிந்த் காதுல தெளிவா விழுகுது. அதுக்கு ராஜுவை பார்த்து, என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஒரு நிமிஷம் இரு. அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? இந்த பிள்ளை தூக்கு மாட்டி செத்த விஷயம் எல்லா பக்கத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் தனக்குத்தானே போய் வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து எடுத்து குடிச்சிட்டான். 2 பேர்த்தையும் தான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனான். அந்த பிள்ளை வீட்டிலேயே ஏற்கனவே செத்து போச்சு. இந்த பையன் ஆஸ்பத்திரி போகிற வழியில் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அரவிந்தோட மனசை ரொம்பவே ஊடுருவி பாதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நிற்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு 2 பேர் திரும்பி போலாங்கும் பொழுது அந்த ஆள், தம்பி சொல்லுங்க சார், இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன சார்? சாகும்போது அந்த பிள்ளை 6 மாதம் மாசமாக இருந்துச்சு. பாவம், குழந்தையும் சேர்த்து போச்சு. ஒரு குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிருச்சு. அவ்வளவுதான். சொல்லவா வேணும் அரவிந்தோட நிலைமைய? அரவிந்தை விட ராஜுவுக்கு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா மச்சான், எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு. எங்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஆளுகிட்டையும் வந்து சொன்னியா என்ன? ராஜுவை அரவிந்த் ஒரு முறைக்க பைக் எடுத்துட்டு 2 பேரும் மறுபடியும் அதே ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறாங்க. மணி இப்போ 2 இருக்கும். ஃபோனை பார்க்குறான் ராஜு. அம்மான் நம்பரில் கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுமா, எங்க கண்ணு கறியாக்கி வச்சுட்டு கொண்டிருக்கிற? எங்க அரவிந்த் கூடயா? ஆமாம்மா, காலைல போனவன் இன்னும் ஒன்றுமே சாப்பிடல. அரவிந்தையும் கூட்டிட்டு வா. இல்லைம்மா, வரம்மா, வெய்மா. ஃபோனை வச்ச ராஜு, டேய் அப்பளையே குடிச்ச டீ, எனக்கும் வயிறு பசிக்குது, உனக்கும் பசிக்கும், வீட்டுக்கு போகலான்டா. நாம் நாளைக்கு பேசிக்கலாமே, இல்லை சாயங்காலம் மீட் பண்ணலாமே. சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலைல வேலைக்கு வேற போகணுண்டா. அரவிந்த் உடனே ராஜுவை பார்த்து, ஏண்டா என் வேதனை உனக்கு புரியவே இல்லையா? எனக்கெல்லாம் சாப்பிட தோணவே மாட்டேங்குதுடா.
சொல்லும் பொழுதே அரவிந்தோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. இதை பார்த்த ராஜு, டேய் மச்சான், நான் ஏதோ சாதாரணமா பசிக்குதுன்னு சரிடா, சரி என்ன பண்ணலான்னு சொல்லுடா. இல்லடா, எனக்கு இது ஏதோ பயமா இருக்குது. நடந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு போகுது. ஆனா அது எல்லாமே ஏற்கனவே நடந்ததா இருக்குது. இது ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், இப்போ நீ என்ன பண்ணலான்னு சொல்லு, நம்ம அதை பண்ணுவோம். அரவிந்த் உடனே, நான் ஒரு சைக்காஸ்ட்டை பார்க்கலான்னு இருக்கேன்டா. அவ்வளோதானடா, வாடா உடனே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆகி 4-5 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு அந்த ஊர்லயே இருக்க ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ரூமுக்குள்ள வர சொல்றாரு. மணி அப்போ சாயங்காலம் 7:30 மணிக்கு மேலே இருக்கும். உள்ளுக்குள்ள போகும்பொழுதே விஷ் பண்ணிட்டு போய் ஆப்போசிட்ல உட்கார்ற அவர் முதல்ல அரவிந்தை செக் பண்ணி பார்க்குறாரு. ஓகே, டெல் மீ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சார், எனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சவன் கனவுலையெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்கிறான். அவன் சொல்லி முடிச்சு 5 நிமிஷம் அந்த அறையே அமைதியாகுது. டாக்டர் தன்னோட கையை மூக்குக்கு மேலே வச்சு பயங்கர யோசனையில் உட்காந்துட்டு டக்குன்னு கண்ணை முழிச்சு, சி அரவிந்த், நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க? சார், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. அதிகமான ஒர்க் இருக்குமா? ஆமாம் சார். ஸோ இதெல்லாத்துக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம், வழக்கமாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான வார்த்தையாக இங்கே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஈவன் டிப்ரெஷனுங்கிற வார்த்தை கூட தான். நம்மளுக்கு மன அழுத்தம், இப்பெல்லாம் மக்கள் செய்கிற எல்லா வேலையிலையுமே மன அழுத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்க குறிப்பிட்ட விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நினைவுகளா வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு 2-3 ஸ்கேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இதெல்லாமே பண்ணிடலாம். நீங்க கவுன்சிலிங்க்கு ஒரு 4 சிட்டிங் வாங்க. அதுக்கப்புறமா உங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சொல்லிட்டு அவர் டேப்லெட்டை எழுதி கையில கொடுக்க வாங்கிட்டு வெளியில வந்த ராஜுவும் அரவிந்துமே மூஞ்சி பாத்துக்கிறாங்க. என்னடா இதெல்லாம், தெரிலடா. நான் போட்டு பார்த்ததில்ல, இந்த ஆள் தான் இந்த ஏரியாலே பெஸ்ட்டுன்னு போட்டிருந்துச்சு. அதனால தான்டா நான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு சரி விடு, எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கே அரவிந்துக்கு பயமாக இருக்குது. கண்ணை மூடி தூங்குனானா ஏதாவது வந்துருமோ, ஏதாவது பயமுறுத்திருமோங்கிற பயத்திலேயே அவனால தூங்கவே முடியல. நைட்டு முழுக்க ராஜு கூட அரவிந்துக்கு இதை பத்தி எங்க போய் கேட்கலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான். தூக்கம் வர மாதிரி இருக்கு, தூங்குனா பயம் இருக்கு. இதை விட ஒரு கொடுமை மனுஷனுக்கு வேணுமா என்ன? கொஞ்ச நேரத்திலேயே அவன் கண்ணு அசர ஆரம்பிக்கிறான். கண்ணு, அரவிந்து, வயக்காட்டுக்கு போலாம் வா சாமி. நான் இதுக்கு மேல உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் போய் சாகுறேன். கண்ணு, வயக்காட்டுக்கு போய் தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு வந்துடலாம். சாகுடி, யாரை வேணான்னு சொல்லலாம். நீ இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? ஐயோ சீமா, என்னை விட்டுட்டு போயிடா சீமா. டேய் அரவிந்து, நல்லா அழுத்துடா, அழுத்துனா தாண்டா முடியும். பசுமாடு ஒன்று வேகமாக வர யாரோ பசுமாட்டை பெரிய கத்தி வச்சு வயிற்றுல கிழிக்கிறாங்க. பாவம், பசுமாடு மாசமா இருக்க மாட்டிருக்குது. வயிற்றுல இருக்கிற கண்ணோடு சேர்ந்து அந்த பசுமாட்டோட வயிறு கிளிய ஆரம்பிக்குது. கண்ணு, தண்ணி நல்லா அடிக்கண்ணு. சீமா, வேண்டாம் சீமா, பண்ணாத சீமா, நான் சாக தான் போறேன். நீங்க என்னமோ பண்ணுங்க. சும்மா சொல்லிட்டு தானே இருக்கேன், நான் செத்துடுறேன். அரவிந்தோட அம்மா தான் கையில ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்துக்கிட்டு அந்த கத்தியை வச்சு, ஏங்க நீ இப்படிலாம் பண்ண? உன்னால் நான் இப்ப சாக வேண்டியதா இருக்குது பத்தியில. அம்மா உன்னை விட்டு போறதுல உனக்கு கவலையே இல்லையா? அம்மா, அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா, அம்மா ப்ளீஸ்மா. அப்புறம் ஏங்க நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணுனேன்? கண்ணு, பைப்பை நல்லா அடிகண்ணு, அப்பாயும் சொல்றேன்ல, நல்லா அடிகண்ணு. இப்படிப்பட்ட கனவுகள் அவனை துரத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேர தூக்கத்துல அந்த அப்பாயி, பக்கத்து வீட்டு சீமா, அவங்க அம்மா, ஒரு பசு மாடுன்னு அவனை போட்டு மனசை பரட்டி எடுக்குது. அம்மா உன்னை விட்டு போறேங்கன்னு. அம்மா மட்டுமா போறேன்? அம்மா மட்டுமா போறேன்? சொல்லு, அம்மா மட்டுமா போறேன்? அப்பா ஏற்கனவே வெளியில இறந்துட்டாரு. எல்லாம் உன்னாலதான். நீ சந்தோஷமா இரு. உன் அக்கா, மாமா, யாரை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். உன் கண்ணு முன்னாடி அம்மா செத்துட்டேன்னா, அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமான்னு சொல்லிட்டு வெறுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான். மணியை பார்த்தான். மணி 6:45. மணியை பார்த்தவனுக்கு இன்னும் பேய் அரைஞ்சு போயிடுது. இதே மாதிரி கனவு முழிக்கும் பொழுது 6:45. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற தண்ணியை தேட இன்னைக்கு அவன் கைக்கு தண்ணி சிக்கவே இல்லை. வேகமா எந்திரிச்சவன் ஃபேனை போடலான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்குறான். அவனுக்கு அந்த சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கூட ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் செவத்தை தடவி போய் ஃபேனை 5ல் வைக்கிறான். ஆல்ரெடி ரெகுலேட்டர் 5ல் தான் இருக்குது.
அவனுக்கு என்ன பண்ணுறானே தெரியல. அப்படியே செவுத்தோடு செவுறா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். இந்த கனவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஏதாவது பழி வாங்கணும்னு துடிக்குதா? ஆவி, பேய், பிசாசு இந்த மாதிரி ஏதாவது? சீச்சி, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டாக்டரை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு வேக வேகமாக எந்திரிச்சு பெட்டில் தலைமையில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து ராஜுவுக்கு கால் பண்ணுறான். ஃபோனை எடுத்த ராஜு, டேய் அரவிந்த், சொல்லுடா. நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன்டா. என்னடா ராஜு? அரவிந்த், நான் ஒரு டாக்டரை பார்த்துருக்கேன். நாம் இன்னைக்கு பார்க்க போலாவா? ஆஃபீஸ்க்கு நான் லீவ் போட்டுறேன், நீயும் லீவ் போட்டுக்கோ. டே ராஜு, எனக்கு மறுபடியும் ஒரு கனவு. அதெல்லாம் விடுறா. நம்ம அந்த டாக்டரை போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். நீ கிளம்பு. நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன், நீ ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடு. சரிடா. அவனும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்ல, அரவிந்தும் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அது பார்க்கறக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இடமா இருக்குது. ஒரு சின்ன வீடு தான், எங்கே பார்த்தாலும் தூணாக இருக்குது. நடுவில் மட்டும்தான் ஒரு ரூமு. அந்த ரூமு ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. உள்ளே போய் பார்த்தா நல்லா டேபிள் போட்டு பக்காவாக ஒரு செட்டிங்கில் இருக்காரு. ப்ரொஃபஷனல்னா இல்லை இவர் மந்திரவாதியை சேர்ந்தவரான்னு சுத்தமாக கண்டுபிடிக்காத நிலமை. ஏற்கனவே வரிசையில் நிறைய பேர் இருக்க. ராஜுவும் அரவிந்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே டோக்கன் ஒன்னொன்னா போயிட்டு இருக்க. கடைசியா ராஜுவோட டோக்கன் வருது. அதாவது அரவிந்துக்காக ராஜு வாங்கின டோக்கன் வருது. உள்ள எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி அவருக்கு ரூம்ல வெளியில நின்றுட்டு இருக்கிறவரு மொபைல் எல்லாத்தையும் கையில வாங்கிக்கிறாரு. இவங்களும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள போன உடனே மன நிம்மதி. இவ்வளோ நேரம் வெளியில உட்காந்துட்டு இருந்ததுக்கே அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியா தான் இருந்துச்சு. ஆப்போசிட்ல இருக்கிற சேர்ல உட்கார அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவரு 2 பேத்தையும் பார்த்து சிரிக்கிறாரு. பார்க்கறதுக்கு நல்லா டிப்டாப்பாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு. ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் பைஜாமன் மாதிரி போட்டிருக்காரு. கண்ணுக்கு மை போட்டிருக்கிறாரு. தலைமுடியெல்லாம் நீள நீளமாக இருக்குது. அதுவும் சுருள் சுருளாக இருக்குது. கையிலெல்லாம் 10 விரல்லையும் மோதிரம். கழுத்தில் அத்தனை பாசிமணி. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ சாந்தமாக இருக்குது. அவர் சிரித்த உடனே இவங்க 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. ராஜுவும் அரவிந்தும் தங்களை அறியாமையே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆஹா, இப்படி யாராவது கேட்க முடியுமா? அரவிந்த் ராஜுவை பார்க்க நெட்டில் தான்டா பார்த்தேன். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் இங்கே வாங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் டாக்டரான்னு செக் பண்ணாமல் விட்டுட்டேன்டா. பரவாயில்லடா. என்ன பேசுகிறீங்க? இல்லை சார், ப்ராப்ளத்தை சொல்ல சொன்னேன். சரி, சொல்லுங்க. அரவிந்த் தன்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு பக்கமாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். கண்ணை மூடினவர் தன்னோட கைகளை இறுக்கி நெத்திக்கு நேராக வைக்கிறாரு. கைகள் 2யுமே மறுபடியும் எடுத்து கொண்டாந்து தனக்கு முன்னாடி கோர்த்து வைக்கிறாரு. வச்சவர் அரவிந்தை உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மைதான். படித்தவங்களாவே இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நம்பி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும். அந்த விஷயத்தினால தான் உங்களுக்கு இப்போ இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. புரியாத முழிச்ச 2 பேருமே, சார் எங்களுக்கு புரியல, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க சார். அரவிந்த், நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ அமைதியாக சொல்கிறாரே அப்படின்னு ராஜுவுக்கு தோணுச்சு. ஆனால் சார், எந்த மாதிரி விஷயம்? என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு ஏதாவது கெட்ட சக்திகளினுடைய தாக்கம் இருக்குதா? இல்லை மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கானா? ஏன்னா நாங்கள் வேற ஒரு டாக்டர் போய் பார்த்தோம். அவர் இவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொன்னார். இல்லை வெளியில் சொல்லி அம்மாட்டெலாம் கேட்டதுக்கு ஆவிக்கு இது ஏதாவது துரத்துமோ என்னமோன்னு சொன்னாங்க. அதை நான் இவங்கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட நேராக கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள் சார், நாங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஓட்டிக்கிறோம் அப்படின்னு ராஜு சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சிரித்து முடித்தவர் ராஜுவை பார்த்து, பேய் பிசாசு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்குதா இல்லையாங்கிறது அறிவியலோட தொடர்பு இருக்கிறது. அதை பற்றி நான் பேச மாட்டேன். மன அழுத்தம் காரணமா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த கனவுகளுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது. அரவிந்த் ராஜுவும் மறுபடியும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கிறீங்கிற வார்த்தை அரவிந்தோட மனசில் வந்து வந்து போயிட்டு இருக்குது. சார், நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லிடுங்க சார், எனக்கு அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. நான் என்ன பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியுமா? அதுக்கு தீர்வு என்ன? என்ன தீர்வாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அரவிந்த் கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் சின்ன புன்னகையோட, நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறது பூர்வ ஜென்ம பாவம், உங்களுக்கு இதிலிருந்து
எந்த தீர்வும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், உங்க மரணம் மட்டும்தான். சொன்னவரை 2 பேரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பூர்வ ஜென்ம பாவமா? அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த ரூமுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா நின்னுட்டு இருக்கிறான் ராஜு. ராஜு உள்ள எட்டி பார்க்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த கண்ணாடி வழியா பார்க்கறான். அங்க நல்ல ஆழ்ந்த மயக்கத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அரவிந்த. பக்கத்துல ஒரு நர்ஸ் என்னென்னமோ மாட்டிட்டு இருக்க. இது நார்மலா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை. அவனுக்கு அதெல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் ராஜு சரி அரவிந்தோட நல்லது தானேன்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ராஜு நின்றுட்டு இருக்கும் பொழுது கரெக்டா டாக்டர் அங்க வராரு. வந்தவர் ராஜுவை பார்த்து, கொஞ்சம் ரூம்குள்ள வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லிட்டு அவர் உள்ள போகவே பின்னாடியே ராஜு போறான். போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திரும்பி அரவிந்த் எட்டி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரூம்குள்ள போறான். சேர்ல உட்காந்துருக்கிற டாக்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்கார அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜு, நீங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர், இன்னும் யாருக்குமே சொல்லலை. நீங்கள் சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு லீவ் போட்ட விஷயமே தெரியாது. இவனுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க தான் வந்தோம். இமிடியேட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு நாங்கள் தான் கேட்டோம். பட் ஒன்றும் புரிய மாட்டேங்குது டாக்டர். பரபரப்பில் ராஜுவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே அவர், நான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், சொல்லுங்கள் டாக்டர். ராஜு, இங்கே பாருங்க, அரவிந்துக்கு இப்போ நாம் பூர்வ ஜென்ம ஞாபகங்களை தூண்டி விட போகிறோம். ஒவ்வொரு ஜென்மமாக போய் அவர் எந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதான்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அந்த இடத்த நம்ம சரியாக பிடிச்சிக்கிட்டோம்னா மட்டும்தான் அவருக்கு தீர்வு இருக்கா இல்லையானே முடிவு பண்ண முடியும். ஒருவேளை அவர் சபிக்கப்பட்ட ஜென்மத்தினால இப்போ பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, அதுக்கு எந்த தீர்வுமே இல்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரவிந்தோட மரணம் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவாக இருக்கும். டாக்டர், ஆனால் இது இது பண்ணாமல் இருந்திருந்தா என்ன ஆகும்? இது பண்ணாமல் இருந்திருந்தா தினமும் அரவிந்த் தன்னோட கனவுகள்னால துரத்தப்படுவார். கனவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தேடிட்டு இருந்தவருக்கு கண்டிப்பாக இது பூர்வ ஜென்மத்தோட தொடர்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. கனவுகளால் துரத்தப்படுறவர் ஒரு நாள் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், அவனுக்கு இப்போ பூர்வ ஜென்மத்துக்கு கொண்டு போனாலும் உயிர் போயிடும், இல்லைனாலும் உயிர் போயிடும். அப்புறம் என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குது? என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த இடத்துல அவர் சபிக்கப்பட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியும். சரி டாக்டர், நான் வெளியில் வெயிட் பண்ணட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் வர வைக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரியுது. வீட்டில் இருந்து யார் வந்தாலுமே ஏன் லீவ் போட்டீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேள்விகள் வரும். ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் அதை விட ரொம்ப முக்கியம். சொல்லுங்க டாக்டர். பூர்வ ஜென்மத்துக்கு போகிற ஒரு ஆத்மா அந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்னாலேயோ இல்லை பழியினாலேயோ இல்லை ஏதாவது கோவத்தினாலேயோ அங்கேயே நின்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நின்றுக்கிட்ட அந்த ஆத்மா அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. அது அந்த இடத்துல இருக்கக்கூடியதை பழி தீர்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணுன்னே நினைக்கும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எங்களுக்கு 63 வயசில் ஒருத்தர் இங்கே வந்தார். பூர்வ ஜென்ம கனவுகளுடைய தொல்லைனால வந்தவர் அதுக்கப்புறமா ஆழ்நிலைக்கு கொண்டு போய் எந்த ஜென்ம பாவம்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த ஜென்ம பாவத்தில் தன்னோட அம்மாவை தானே கொலை பண்ணது அவருக்கு தெரிய வர அந்த ஜென்மத்திலேருந்து மீண்டு வரமானேன்ட்டாரு. மீண்டு வர முடியாதவர் தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு எல்லாரையும் பகையாக நினச்சி அந்த பூர்வ ஜென்மத்தில் தான் கண்ட அம்மாவை தேடி பார்க்க ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் அந்த அம்மா கிடைக்காததுனால அவர் மரணத்தை தழுவிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலையில கையை வச்சவன், ஐயோ டாக்டர், என்ன சொல்ல வரீங்க? அவனுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறக்காக தான் இங்கே நான் வந்தேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரவிந்த் உயிரோடையே கிடைக்க மாட்டானாட்டு இருக்குது. அவனுக்கு என்ன சாபன்னு கண்டுபிடிச்சாலும் அவனோட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டுபிடிக்கலனாலும் அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை அங்கே போய் பூர்வ ஜென்மத்தில் அவனோட ஆத்மா ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் என்ன டாக்டர் இதெல்லாம்? நான் அவனை அப்படியே விட்டுருந்துருக்கணும். ஏதாவது தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்து தின்னுடான்னு தூங்க வச்சுருந்துருக்கணும். சிரிச்சா அவரு, கோவப்படாதீங்க ராஜு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண கனவில்லை. பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவப்பள்ளிகள் துரத்திட்டு இருக்கக்கூடியது. இந்த உலகத்தில் என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் அறிவியலையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கதா செய்யுது. அந்த மாதிரி தான் காத்து கருப்பு பேய் பிசாசுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் படிச்சிருக்கேன். பக்காவாக பிளாக் ஹோல் தியரிமா இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். நிறைய விஷயங்களை கிராஜுவேட் ஆகியிருக்கேன். அது பிரகாரம் மனித ஆத்மாவினுடைய முன் ஜென்மம் மனிதனை ஏதோ ஒரு வழியில் ஹிக் பண்ணும்.
இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவருக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கே, இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவர் மேலே என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு தனி பாசம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க பூர்வ ஜென்மம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட ஒரு மனுஷன் அதுலேருந்து மீண்டு வர்றது பெரிய சேலஞ்ச் தான். அது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றதும் பெரிய சேலஞ்ச் தான். அதனால ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அரவிந்த் இதுலேருந்து மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல முழுசா கேளுங்க. டக்குன்னு ராஜு, டாக்டர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் எனக்கு என் அரவிந்த் முழுசா வேணும். அரவிந்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அதை சொல்கிறேன். முதல்ல ஆத்மாக்குள்ள இருந்து முன்ஜென்மத்துக்கு போகக்கூடிய அந்த ஆத்மா அந்த இடத்துல நிற்காம இருக்கணும். அது கண் விழிக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஜென்மத்தில் ரொம்ப நெருக்கமானவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும். இங்கே இருக்கிறவங்களை விட்டுட்டு நான் முன் ஜென்மத்துக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான முன்னாடி இருந்தாங்கன்னா அந்த ஆத்மா திரும்ப இதே ஜென்மத்துக்கு வரும். அதனால தான் அரவிந்த் யார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாரோ அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் வழி பிறக்கும். சரி டாக்டர், நீங்கள் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நேரம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வராமல் அவரை அந்த மயக்க நிலையிலேருந்து நாங்கள் எழுப்ப மாட்டோம். நீங்கள் அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவரை மயக்க நிலையிலேருந்து நாங்கள் எழுப்புவோம். நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே ஆரம்பிக்கிறோம். ராஜு வேக வேகமாக ஓகே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பைக்கை எடுக்கும் பொழுது பக்கத்தில் நின்றுக்கூடிய அரவிந்த் பைக்கை பார்க்க அவனுக்கு அழுகியாக தான் வருது. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, அரவிந்தை இங்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கணுமோ, கனவு அது இதுன்னு போட்டு ஏதோ குழப்பி அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டோமோ நினச்சிக்கிட்டே பைக் எடுத்துக்கிட்டு அரவிந்தோட வீட்டை நோக்கி போகிறான் ராஜு. அரவிந்த் இப்போ ஆழ்ந்த நிலையில் இருக்கிறாரு. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல போன டாக்டர் அரவிந்த் பக்கம் நின்று, ஹலோ, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க டாக்டர், நீங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? உங்களால சொல்ல முடியுமா? முடியும் டாக்டர், சொல்லுங்க பார்க்கலாம். மயக்கமாக இருக்குது டாக்டர், ஆனால் மனசு மட்டும் ஏதோ ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர். சரி, உங்கள் பேர் என்ன? அரவிந்த் டாக்டர். அம்மா பேர்? லட்சுமி டாக்டர். அப்பா பேர்? கதிரேசன் டாக்டர். கூட பிறந்தவங்க? அக்கா டாக்டர் வானதி. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது டாக்டர். சரி, நீங்கள் எந்த வயசுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க? ஸ்கூல் டேஸ் டாக்டர். அப்போது உங்கள் மனசுக்கு கஷ்டமான ஏதாவது நடந்திருக்கா? சின்ன சின்னதாக டாக்டர், ஆனால் பெருசாக எதுவும் இல்லை. அப்படி கொஞ்சம் கீழே போய் உங்களுடைய ப்ரைமரி ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? 2 நிமிஷம் அமைதியாக இருந்தவன், இருக்கு டாக்டர். என்ன தோணுது? அக்காவும் நானும் ஒட்டுக்கா ஸ்கூலுக்கு போகிறோம். அப்பா கொண்டு போய் விடுறாரு. அக்காவும் நானும் சண்டை கட்டுறோம். சரி, அப்படி கொஞ்சம் பின்னாடி போய் குழந்தை நினைவு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு யோசனை எதுவுமே வரல. புருவங்களை சுருக்க அதை பண்ண இதை பண்ணன்னு அவன் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுறான். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் பேசிக்கிட்டே இருக்க அந்த 3-4 நிமிஷமும் டாக்டர் பேசுறதையே ரொம்ப கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ கேட்குதா? இப்போ நான் பேசுறது கேட்குதா? அரவிந்த், அரவிந்த், நான் பேசுறது கேட்குதா? எதுவுமே பேசாம அரவிந்த் படுத்துக்கிட்டு இருக்கிறான். டாக்டர் என்னமோ 5 நிமிஷத்துக்கு பக்கமா அரவிந்த்கிட்ட பேச அவ எதுவுமே பேசாம இருக்கிறது அவருக்கு ஒன்றும் புரியல. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம், அந்த பதிலுக்கு சொல்றானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? உங்க பேர் என்ன? டாக்டர் அப்படி கேட்ட உடனே அவன் டக்குன்னு, காமேஸ்வரன், காமேஸ்வரம் பேசுகிறேன் டாக்டர். டக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்க எல்லாரும் டாக்டர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இருக்கக்கூடிய 2 நர்ஸும் டாக்டரும் ரொம்ப ஆர்வமாக அரவிந்த் பக்கத்தில் போகிறாங்க. இல்லை இல்லை, காமேஸ்வர் பக்கத்தில் போகிறாங்க. என்னடா சொல்கிறேன்? அவன் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தானே. ஆமாம்மா, அவனுக்கு இப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஐயோ, என்னங்க இதெல்லாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. பிள்ளை மாப்பிள்ளை வேற நேற்றுக்கே ஊருக்கு போயிட்டாங்க. இவன் வேலைக்கு போவதான்னு நினச்சிட்டு போனேன். என்னடா இதெல்லாம் ராஜு? அம்மா பதறாதீங்கம்மா, நீங்களும் அப்பாவை கார் எடுத்துகிட்டு வாங்கம்மா. அக்காட்டெலாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களையும் அப்பாவையும் பார்த்தா அவன் கண்டிப்பாக
பூர்வ ஜென்மத்திலேருந்து மீண்டு வந்துருவோம்மா. அதனால தான் உங்கள கூட்டு வந்தேன். அதே மாரி வேணும்னா அக்காவுக்கு நம்ம ஃபோன் பண்ணி வீடியோ கால்ல காமிச்சுக்கலாமா? அக்காவ பதட்டப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் வாங்கம்மா." உடனே அரவிந்தோட அப்பா, "ஏன்டா சின்ன பசங்கிறது கரெக்ட்டா இருக்குது. உங்களுக்கெல்லாம் யாருடா இந்த பூர்வ ஜென்மம் அது இதுன்னு சொன்னது? அப்பல்லாம் எதுவுமே கிடையாதுடா. ஐயோ! இப்படி போய் மாட்டிட்டு கிடக்குறானுங்களே! என்னன்னு சொல்லி காசப்படுவாங்கன்னு தெரியலையே. அப்பப்பா எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம் வாங்கப்பா." சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போக அந்த கார்ல 2 பேர் ஏற, பைக்க அங்கேயே நிறுத்திட்டு, ராஜு கார் எடுத்துக்கிட்டு அரவிந்த் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. "சொல்லுங்க காமேஷ்வர். வேற என்னலாம் பண்ணியிருக்கீங்க?" "என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னா, நான் மிருகமா தான் நடந்துக்குவேன். என் வாழ்க்கையில நான் மட்டும் தான் பெரிய ஆளா இருக்கணும். நான் பாரபட்சம் பார்க்காம எத்தனையோ பண்ணியிருக்கேன். அதில நீங்க என்னத்த கேட்குறீங்க? என்னத்த கேட்குறீங்கன்னு சொல்லுங்க." அதுக்கப்புறம் டாக்டர் மறுபடியுமே ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காமேஷ்வர கேட்டுட்டு மறுபடியுமே ஆழ்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போறாரு. டக்குன்னு காமேஷ்வரா இருக்கிறவன் வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேல அவனை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கடைசியா டாக்டர் பக்கத்துல போய், "சரி, இப்ப நீங்க" அப்படிங்கும் பொழுது அரவிந்தோட உடல் தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்குது. அவன் ஒரு மாதிரி அசைய ஆரம்பிக்கிறான். கை கால்லாம் வெடுக்கு வெடுக்கு நிலுக்க ஆரம்பிக்குது. அவனுடைய பிபி, ஹார்ட் பீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இவனை கொண்டு போனோம்னா அவனே இறந்துடுவான்னு நினைச்சுக்கிட்டு டக்குன்னு டாக்டர் நர்ஸை பார்க்க, நர்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ள அரவிந்தோட உடல் சாந்தமான நிலைமைக்கு வருது. பிபி, இசிஜி இது எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மலான அரவிந்த் உடல் மட்டும் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி பண்றவங்களுக்கு உடல்ல கட்டி போட்டிருக்கிறது வழக்கம். ஏன்னா துடிக்கும் பொழுது அவங்க எந்திரிச்சிடக்கூடாது, அதனால எந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காதுன்னு அரவிந்தோட கைகால்களும் அப்படிதான் கட்டப்பட்டிருக்குது. நர்ஸு அதை அவுக்க போக நர்ஸை பார்த்த டாக்டர், "வேண்டாம், பேஷண்ட் இன்னும் முழுசா இந்த ஜென்மத்தில் எந்திரிக்கல, நாம் அவுக்கக்கூடாது. நீங்கள் இவர் அவுக்காதீங்க, பெரிய பிரச்சனையாகும்." அவர் சொல்லவே சரின்ட்டு நர்ஸ் அந்த பக்கமாக போயிடுறாங்க. டாக்டர் ஒரு 2-3 நிமிஷம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தன்னோட ரூமில் வந்து உட்கார்றாரு. டாக்டர் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ராஜுவும் அரவிந்தோட பேரண்ட்ஸும் எஸ் அப்படின்னு சொல்ல வேகமாக உள்ளே போய் டாக்டர் பார்த்த அரவிந்தோட பேரண்ட்ஸ், "என்ன டாக்டர் இதெல்லாம்? என் பையனுக்கு என்னாச்சுன்னு என் பையனை பார்த்தாகணும். அவர் ஆழ்ந்த நிலையில் இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க, நம்ம பேசலாம்." "டாக்டர் இதெல்லாம் உண்மையா பொய்யானே தெரியல. என் பையனை ஏன் போட்டு இப்படி படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறீங்க?" அரவிந்த் அப்பா இப்படி கேட்க, "உட்காருங்க சார், பேசலான்னு" சொல்லிட்டு அரவிந்துக்கு நடந்த எல்லா விஷயங்களையும், அரவிந்துக்கு வந்த கனவுகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே அரவிந்தோட அம்மா, "எங்கிட்ட அவன் சொன்னான், நான் அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டேன்னு" சொல்ல அதுக்கப்புறமா டாக்டர் தன்னோட கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. "இங்கே பாருங்க, முன் ஜென்மம் அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாமே உண்மை. ஏற்கனவே ராஜுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால இன்னொருக்கா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்கள் பையன் அரவிந்த் என்னென்ன பண்ணி இப்படி வந்து நிற்கிறாருங்கிறது தான் விஷயம். போன ஜென்மத்தில் அவர் நார்மலாக தான் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் காமேஸ்வருங்கிற பேரில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. பிறந்ததிலிருந்தே எப்பவுமே தன்னை எல்லாரும் பெருசாக மதிக்கணும், தன்னை தான் எல்லாருமே கவனிக்கணும், தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு வளர ஆரம்பித்தவர் 12 வயசுலேருந்தே திருட்டு, கொலை, கொள்ளைன்னு எல்லாத்துலேயும் ஈடுபட்டிருக்கிறாரு. முதல்ல அவர் கொன்னது அவருடைய தாத்தா. அவருடைய தாத்தா வயக்காட்டுக்கு போக, வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த தாத்தா காலங்காத்தால 3-4 மணிக்கே அவரை தொந்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டை எடுத்து அவர் தாத்தாவை அடித்து கொண்டிருக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பின்னால் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்காதனால ரொம்ப ரவுடித்தனமாக வளர்ந்தவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே மோசமாக இருந்திருக்காரு. பாரபட்சம் பார்க்காம எல்லா பெண்களையும் தப்பாக நடந்திருக்கிறாரு. அதில் கன்சீவ் ஆனவங்க, குழந்தை பெற்றவங்க, வயசானவங்கன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. வாழும் பொழுதே நிஜமான அரக்கனாக வாழ்ந்திருக்கிறாரு காமேஷ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரவிந்த். கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணையுமே ஏதோ ஒரு கொஞ்ச நாளில் கோவத்தில் போய் சாவுன்னு திட்டி அந்த பொண்ணு அவர் கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்குது. அதுக்காக கூட கவலைப்பட்டது கிடையாது. இப்பேற்பட்ட ஆள் ரொம்ப பாசமாக இருந்த ஒரே ஒரு ஆள் அவருடைய அம்மா மட்டும்தான். காமேஷ் இப்படியெல்லாம் பாவங்கள் பண்ணிட்டு இருக்கிறான், இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் தீர்க்கறதுன்னு தெரியாமல் இருந்த அவங்க அம்மா ஒரு நாள் காமேஷ்க்கும் அவங்களுக்கும் விஷத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் காமேஷ் அந்த சாப்பாடை சாப்பிடாம விட்டுட்டான். ஆனால் அவங்க அம்மா அவன் முன்னாடியே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அம்மாவோட நினைப்பில் இருந்தவன் அவனுக்கு அவனே சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். போன ஜென்மத்தில் அவன் பண்ண பாவ புண்ணியங்கள்
அவன் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மங்கள்ல கூட அவன் கொஞ்சம் கொஞ்சம் பாவங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவனுடைய 2வது ஜென்மத்துல மயித்துல பசுக்குட்டியோடு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கன்றோடு இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டை கொன்றிருக்கிறான். அந்த பாவம் தான் அவனை சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குது. 2வது ஜென்மத்துல அவன் பண்ண பாவம் அது தொடர்ந்துகிட்டே இருக்க இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரவிந்துக்கு இது 7வது ஜென்மம். இனிமேல் அவனுக்கு ஜென்மமே கிடையாது. அதனால இந்த ஜென்மத்துல அவன் ரொம்ப நல்லவனா பிறந்து பண்ணாத பாவங்களுக்கும் செய்யாத விஷயங்களுக்கும் பலன் அனுபவிப்பான். அதுதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. முன் ஜென்மத்துல அவன் பண்ணின பாவம் தான் இதுக்கெல்லாம் காரணம். இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ராஜு, என்ன டாக்டர், மாடு கண்ணு வயித்துல இருக்கும்போது அப்படி பார்த்தா? அவனே, டாக்டர் அதெல்லாம் அந்த காலம்ப்பா. இப்ப இவங்க பண்றதுக்கே என்ன பாவத்தை அனுபவிக்க போறாங்கன்னு தெரியாது. எதுவுமே உயிர் தானே, அதெல்லாம் தெய்வத்துக்கு இணையா இருந்தது. அப்பெல்லாம் எந்த விதமான தீயதும் இல்லாம எப்பவுமே நல்லது மட்டுமே சேருவீங்க. வாயால என்ன சொன்னாலும் நடக்கும். அப்படிப்பட்டதுதான் இந்த பாவம் புண்ணியம். இதெல்லாமே அப்பப்ப கடவுள் நியமிக்கிறது தான். அதுதான் நடந்திருந்திருக்குது. இப்போ அவன் அரவிந்தா வந்துட்டார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. காமேஸ்வரா மட்டும் வந்தாரு, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் உங்களை எல்லாத்தையும் நான் இங்க வர சொன்னேன். அவர் இப்ப அங்கிருந்து வருவாரு. எந்திரிச்சு வரும் பொழுது நீங்க முன்னாடி இருக்கணும். அவரை இப்ப இருக்கிற அரவிந்தா நீங்க மாத்தணும். இது எதுவுமே தெரியாம நீங்க நடந்துக்கணும். உடனே அதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அரவிந்தோட அம்மா, என்ன டாக்டர் இதெல்லாம், அவன் என் பையன் தானே, எதுக்கு ஏதோ ஒரு காமேஸ்வர் ஆக போறான்? அந்த காமேஸ்வர் போன ஜென்மத்திலயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ செத்து போயிட்டான்ல, அப்புறம் என்ன டாக்டர்? இல்லம்மா, காமேஸ்வர் மரணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் மேல பயங்கரமான கோவமா இருந்தாரு. அந்த பெண் காமேஸ்வருக்கு பார்த்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் காமேஸ்வரும் அவங்க அம்மாவும் இறக்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கா. அந்த பொண்ணு போய் காமேஸ்வரோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொன்னங்காட்டி தான் காமேஸ்வரோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த அம்மா மரணத்தை தழுவிருக்காங்க. அந்த கோவம் இன்னும் காமேஸ்வரோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. தனக்கு கல்யாணத்துக்கு பார்த்த பொண்ணு தான் தப்பிக்கிறதுக்காக தன்னை பத்தி தான் அம்மா கிட்ட ஒன்று விடாம புட்டு புட்டு வச்சு அதை மரணத்தை தழுவின தாயோட வேதனையோட அந்த மனசோட அவன் மரணத்தை தழுவிருக்கிறான். அந்த கோவம் அவனை விட்டு இன்னும் போகல. அதனால அந்த பெண்ணோட முகம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. யாராவது பூர்வ ஜென்மத்துல ஆத்மாவோட அப்படியே நின்றுக்கிட்டாங்கன்னா அதை வெளியில கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அவங்க சம்மந்தப்பட்டவங்களே பழி வாங்கிட்டு தங்கத்தானே அழிச்சுக்குவாங்க. அது கூடாது, அது கூடவே கூடாது. காமேஷ்க்கு பழைய ஞாபகங்களை கொண்டு போயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இதுக்கு தீர்வு அவருடைய பூர்வ ஜென்மம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். 3 மாதம் இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அரவிந்த் பழைய நிலைமைக்கு வருவார். பூர்வ ஜென்மம் எல்லாம் மறந்து போய் அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்காமல் போயிடும். டக்குன்னு ராஜு, அவனுக்கு ஞாபகம் இல்லைன்னா அந்த பழியெல்லாம் மறந்து போயிருமா? ஆமாம், ஆத்மாவுக்கு பழைய பாவங்கள் தான் அடிமனசுலேருந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா அது முழுக்க முழுக்க கரைஞ்சு போயிருங்கிறது உண்மை. அதே மாரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா வழக்கமா அறிவியலும் தாண்டி ஆன்மீகத்துல எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் மூலமா சிறப்பு பூஜை ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. என்னடா படிச்சவ இப்ப பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கும் ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் நாங்களே பண்ணி தந்துடுவோம். இப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த பையன் காமேஸ்வர் வெளியில வராம அரவிந்தா இருக்கணும். அப்படி ஒருவேளை காமேஸ்வர் வெளியில வந்தா அவன் தனக்கு பார்த்த பொண்ணான பிரபா அப்படிங்கிற பொண்ணை தேடி போக ஆரம்பிச்சிருவான். அவர் சொன்ன உடனே அரவிந்தோட அம்மா அப்பா ராஜுவுக்கு இதயமெல்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது, கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க டாக்டர், என்ன பேர் சொன்னீங்க? பிரபா. காமேஸ்வருக்கு கடைசியா பார்த்த பொண்ணோட பேரு பிரபா. அந்த பொண்ணுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. அந்த பொண்ணை அவன் தேடி போகக்கூடாது. அப்படி தேடி போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க சொல்லும் பொழுதே இவங்க 3 பேரும் ஒருத்தர் அதிர்ச்சியா பார்க்க வேகமா டாக்டரோட கதவை திறந்துக்கிட்டு நர்ஸ் ஒருத்திங்க உள்ள வராங்க. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவர் அந்த அரவிந்த் அங்க இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு வேகமா எந்திரிச்சு வெளியில போறாரு டாக்டர். போகும்பொழுது பிரபா உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு போனாரு டாக்டர். சொல்லிட்டு இருக்க அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி ஆகுது. அரவிந்த் அரவிந்துக்குள்ள இருக்கக்கூடிய காமேஸ்வர் பிரபாவை தேடி போறான். டாக்டரு கூட அரவிந்தோட அம்மா அப்பா ராஜு எல்லாரும் எந்திரிச்சு போய் பார்க்கும் பொழுது கட்டியிருந்த எல்லாத்தையும் அவுத்து எரிஞ்சுக்கிட்டு அவன் கிளம்பி போயிருக்கிறான். எவ்வளவு தூரம் தான் 2 பேர் சேர்ந்து தடுத்து நிறுத்தியுமே நர்ஸ் அங்கிருந்த பியூன் எல்லாருமே
அவனை வழிமறிச்சுமே அவன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயிருக்கிறான். அங்கிருந்து ஒடியாந்தவர், சார் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் அவர் எங்கள் பேச்சு கேட்காம கிளம்பிட்டாரு சார். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே எல்லாரும் வெளியில போய் பார்க்குறாங்க. அப்பதான் ராஜுவுக்கு தோணுது அரவிந்த் வந்த பைக்கை காணோம் அப்படின்னு. அம்மா, அவன் பைக் எடுத்தாம போயிருக்கிறான், வாங்கம்மா நம்ம சீக்கிரமா போகலாம். ஆனா எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு அரவிந்த் அம்மா கேட்க, டக்குன்னு டாக்டர், கண்டிப்பா அவன் பிரபாங்கிற பேர் இருக்கிறவங்கள தேடி போயிருப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அதுக்கு அரவிந்தோட அப்பா, ஆமா டாக்டர், அவனுக்கு பார்த்துருக்கிற பொண்ணு பேரு பிரபா தான். அதுதான் நீங்க சொன்ன உடனே நாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். அப்பயே எங்க நிக்கிறீங்க, இமிடியேட்டா வாங்க, அங்க போய் நாம பார்க்க வேண்டியதுதான். ராஜு வேகமா கார் எடுக்க போனவன் டக்குன்னு திரும்பி, டாக்டர் நாங்க போய் அவனை அங்க தடுத்து நிறுத்துறோம். நீங்க அவனை சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு சாமியாரு அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் உடனே. அவன் சொன்னது சரிதான். இவங்க 3 பேர் வேகமா போய் பிரபா வீட்டுல அரவிந்தை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா அதுக்குள்ள டாக்டர் எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கேப்ல அவரை கூட்டிட்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இல்ல அவர்கிட்ட பேசி வச்சா கூட சரியா போயிடுன்னு அந்த நேரத்துக்கு ராஜுவுக்கு தோணவே, அதுக்கு டாக்டர் சரின்னு சொல்லிட்டு, நான் ஏற்பாடு பண்றேன், எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டு போங்க. அவர் சொல்லி 2 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் கிளம்புறாங்க. காரை எடுத்த ராஜு வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். அரவிந்த் கால் பண்ணுங்கம்மா, அரவிந்த் கால் பண்ணி பாருங்க. அரவிந்த் நம்பருக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அரவிந்த் எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இவங்களும் வேகமா வண்டி ஓட்டுறாங்க. அரவிந்தோட அம்மா, எனக்கு பயமா இருக்குதுங்க, அவன் முன்னாடி போய் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, என்னங்க பண்றது? இல்லடி பார்த்துக்கலாம். ஏங்க, இங்கிருந்து சம்மந்தி வீட்டுக்கு போறதுக்கு இது எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் இது மாதிரி நிறையா ரூட் இருக்குது, ஷார்ட்ஸ் கட்லாம் கூட இருக்குது. ஆனால் அவன் எந்த வழியில் போனான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. ஆமாம், ஒரு 2-3 வழிக்கு மேலே பிரபாவோட வீட்டுக்கு போறதுக்கான வழிகள் இருக்குது. ஆனால் அவன் எதில் போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸில் போய் அவன் ஷார்ட்கட்டில் போய் முன்னாடி பிரபாவை ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறங்கிற பயம் 3 பேரோட மனசுலையுமே இருக்க, வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போகிறான் ராஜு. அரவிந்த் அந்த பைக்ல வேகமா போயிட்டு இருக்கிறான். தன்னோட போனை எடுத்து பிரபாக்கு கால் பண்றான். பிரபா போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க பிரபா, எங்க இருக்க? வீட்டில தான் இருக்கேன், நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன். என்ன திடீர்னு இவ்வளோ நாள் எதுவுமே சரியா, ஆனால் திடீர்னு அவளும் பதட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறா. நான் உன்னை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன், ரெடியாரு, நானும் நீ வெளியில போகணும். இல்லைங்க அம்மா அப்பா, நான் சொல்லிட்டேன்ல, பார்த்துக்கலாம், நானும் நீ வெளில போகணும், ரெடியாரு. ஃபோனை பேசிக்கிட்டே எடுத்து அவன் ஜோப்பில் வச்சுக்கிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். எல்லா பக்கத்துலேயும் பார்வையை அங்கே இங்கேன்னு செதற விட்டுட்டு இருக்கக்கூடிய அரவிந்தோட அம்மா அப்பாவுக்கு அவன் கண்ணில் படவே இல்லை. ராஜு கூட வண்டியை கவனமாக ஓட்டினாலும் அப்பப்போ எங்கேயாவது அரவிந்த் தெரியுறாரான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் மேலே டிராவலுக்கு அப்புறமா ஒரு சிக்னலுக்கு பக்கமா வண்டி போகுது. அப்பதான் டக்குன்னு ராஜுவோட கண்களில் அரவிந்தோட பைக் தெரியுது. அரவிந்தோட பைக்கை பார்த்தவன், அம்மா அங்கே பாருங்களேன், அது நம்ம அரவிந்த் தானே. இவங்க 2 பேரும் சீட்ல இருந்து முன்னாடி வந்து எட்டி பார்க்க, சிக்னலை கிராஸ் பண்ணி போகிறதுக்காக அரவிந்த் நின்றுட்டு இருக்கிறான். அரவிந்த் நிக்கிறதுக்கு ஒரு 5-6 வண்டி தள்ளி பின்னாடி கார்ல இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி நிக்கிறது எல்லாமே 4 சக்கரம் 2 சக்கர வண்டிகளா இருந்தாலும் அதை தாண்டி போய் அரவிந்தை பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இறங்கி ஓடி போய் அவனை பிடிக்கலனா கூட சிக்னல் இப்போ 2-3 செகண்டு வித்தியாசத்தில் இருக்குது. வேகமாக இவங்க போகலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது அரவிந்த் அதுக்கு முன்னாடியே வண்டி எடுக்கிறான். இவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பின்னாடியே போகிறாங்க. அதுக்குள்ளே டிராஃபிக் ஏதோ இதாக அந்த நொடியே அரவிந்த் அங்கிருந்து மறைஞ்சிட்றான். இதுக்கு மேலே அரவிந்த் அங்கே இங்கேயும் தேடுறதுக்கு பதிலாக நேராக பிரபா வீட்டுக்கு போயதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வண்டியை பிரபா வீட்டுக்கு போகிறாங்க. ராஜுவும் அரவிந்தோட பேரண்ட்ஸும் பைக்கை விட்டு இறங்குறான். ராஜு இறங்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து பிரபாவோட அம்மா மட்டும் வராங்க. வாங்க தம்பி வாங்க, அம்மா அப்பா வரலீங்களா? வரல, நான் பிரபா பார்க்கணும். பிரபா பிரபா இங்கே தான் இருக்கான். பிரபா, ஏய் பிரபா. கூப்பிட்ட உடனே பிரபா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல அலங்காரத்தோட எட்டி பார்க்குறா. என்னடி மாப்பிள்ளை வரது முன்னாடி தெரியுமா? ஆமாம்மா, ஃபோன் பண்ணாரு. சரி சரி, மாப்பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போய் தண்ணி கொடு. அம்மா ஒரே நிமிஷம், இந்த மாட்டுக்கு மட்டும் புல் அள்ளி போட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா மாட்டுக்கு புல் அள்ளி போடுறதுக்காக போக இவன் உள்ளே போய் ஹாலில் உட்காடுறான். உட்கார்ந்தவனுக்கு பிரபாவை பார்க்க பார்க்க கோவமாக வருது. அவனோட முகம் சரியில்லை, அது பிரபாவுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அரவிந்த் வந்திருக்கிற அந்த பூரிப்பில் அவ அதை சரியாக கவனிக்கல. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க?
அது அது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம வெளில போகலாமா? இல்லைங்க, அம்மாட்ட கேட்டேன். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் வெளில போகலாவா? இல்லைங்க, வெளியில வர்றது எனக்கு சொல்லும் பொழுதே அவன் கோவமா எந்திரிக்க கரெக்டா பிரபாவோட அம்மா உள்ள வர, என்னாச்சு மாப்ள? பிரபா தண்ணி குடுத்தியா? இல்லம்மா மறந்துட்டேன். போம்மா போய் தண்ணி குடு, தம்பி வந்திருக்காருல்ல. உள்ள பிரபா தண்ணி எடுத்துட்டு வர போக தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா, டீ குடிக்கிறீங்களா காப்பி குடிக்கிறீங்களா? எதுவும் வேண்டாம், நான் பிரபா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தம்பி, எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை இல்ல? ஏன்னா நீங்க இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கல்யாணத்துலலாம் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு மனசு கொஞ்சம் நல்லா இல்ல. அதனால பிரபாட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பிரபாட்ட தனியா பேச விட முடியுமா? அது வந்து விட முடியுமா? முடியாதா? அவன் கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இவன் இப்படி பேசுறது கூட வித்தியாசமா தான் இருந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் 2 வீடு சமாதானம் பேசி நிச்சயம் முடிவான வரைக்கும் அவன் எவ்வளோ ஜாலியா இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப பிரபாட்ட தனியா பேசணுங்கிறது மட்டும் ஏன் இவ்வளோ வெறுப்பா சொல்றான்னு தெரியல. டக்குன்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம் இருக்கு. அங்க செடி கொடி எல்லாமே இருக்கு. அங்க மட்டும் போய் பேசுறீங்களா? நான் காப்பி போட்டு வந்துடுறேன். சொல்லவே அவன் அந்த கொல்லைப்புறத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வழி எங்கேன்னு கேட்டு அங்க போக பிரபா பின்னாடி போகும் பொழுது பிரபாவோட அம்மா, பார்த்து சீக்கிரமா வந்துரு. அம்மா டீயை போட்டுக்கிட்டே சமையல் கட்டுலேருந்து எட்டி பார்ப்பேன். சமையல் கட்டுலேருந்து பார்த்தா கொல்லைப்புறம் தெரியும், நல்லா தெரியும் இல்லையா? தெரியும்மா, மெதுவா பேசு, என்னன்னு கேளு, சரியா? சரிம்மா சொல்லிட்டு அவ போறா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை பிரபாவோட அம்மா எட்டி பார்த்து, கொல்லப்புறத்துல இருக்கிற கிணத்துல இருந்து தள்ளி நின்று பேசுங்க. இப்பதான் நல்லா மழை பெஞ்சு நிரம்பி கிடக்குது. தவறி விழுந்தா ரொம்ப பிரச்சனை. அப்பப்பா, நினைக்கவே கஷ்டமா இருக்குது. சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. 2 பேரும் அங்க போய் நிக்கிறாங்க. அவங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலையோ கிணறு இருக்குதுங்கிற விஷயத்த அவங்கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப தூரமா கிணத்துல இருந்து நிற்கக்கூடிய பிரபா பக்கத்துல போய் நின்று மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நடந்துகிட்டு இருக்க பிரபாவும் அவன் பின்னாடியே நடக்கிறான். நடந்து அரவிந்த் கிணத்துக்கு பக்கமா வந்து நிக்க, பிரபா ஒரு செகண்டு கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய அம்மாவை எட்டி பார்க்க, அம்மா இந்த பக்கமா இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, கிணத்துக்கு பக்கமா நிக்காதீங்க, போங்க போங்கன்னு சைகை காட்டுறாங்க. உடனே அதுக்கு பிரபா, இங்கேயே நிக்கணும், வாங்க நம்ம அங்க ஓரமா போய் நிக்கலாம். இல்ல, நான் இங்க நின்னே பேசுறேன். சரி, சொல்லுங்க என்னன்னு. அது அது வந்து அவனுடைய எண்ணமெல்லாம் இப்ப பிரபாவை கொல்லணும், பிரபாவை கொன்னே ஆகணும். அதனால கிணத்துல பிடிச்சு தள்ளி விட்டுறது ரொம்ப நல்லது. அதுக்கு இவ ரொம்ப சாதுரியமா தான் பேசி ஆகணும். கிணத்துக்கு ரொம்ப பக்கமா போய் டப்புன்னு தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அவ உள்ள விழுந்துருவா. ஆனா அவளுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா? என்ன பண்ணலாம்? ஒருவேளை வெயிட்டான ஒரு பொருள் அவளோட கட்டிட்டா அவ கீழே விழுந்து இறந்துருவா இல்லையா நினைச்சிட்டு இருக்க. அவன் அந்த கிணத்துல பிரபாவை தள்ளி விடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் பேச ஆரம்பிக்கிறான். பிரபா, நீ சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கிராமத்துல தான் வளர்றியா? ஆமாங்க. அப்போ உனக்கு நீச்சல் அது இதுன்னு எல்லாமே தெரியும். ஏங்க நீங்க வேற, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவ சொன்ன உடனே டக்குன்னு சந்தோஷப்பட்டவன், தெரியாதா? உனக்கு தெரியாதா? இல்லைங்க, நான் என்னதான் கிராமத்துல வளர்ந்தாலும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வெளியூர்ல தான் படித்தேன். அதுவும் இங்கிலீஷ் மீடியம்ல எங்க ஊர்ல இல்லாதனால எங்க அப்பா பக்கத்து ஊர்ல தான் சேர்த்துனாரு. எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. 10th இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல். எனக்கு நீச்சல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியாது. நீங்க வெள்ளையாட்டி சொல்லிடாதீங்க. இப்ப சொல்லவா வேணும் அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம்? ஏன்னா இப்ப இருக்கிறது அரவிந்த் இல்லையில, காமேஸ்வர் தானே. அப்படியா? சரி சரி. சொல்லிட்டு அவன் மெல்ல மெல்ல அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து எட்டி பார்க்கறான். ஏங்க, அவ்வளவு தூரமா போகாதீங்க. எங்க அம்மா தான் சொன்னாங்களா அவ்வளவு தூரம் போகாதீங்கன்னு. என்னதான் முட்டி வரைக்கும் தடுப்பு சோறு கட்டியிருந்தாலும் டக்குன்னு விழுந்துட்டா என்ன பண்றது? ஏய், அதான் முட்டி வரைக்கும் தடுப்பு சோறு இருக்குல்ல, எட்டி பார்க்கலாம். சொல்லிட்டு அவன் முதல்ல கிணத்துல எட்டி பார்க்கறான். எட்டி பார்க்க அவ பின்னாடி ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிக்கிறா. காரணம், கிச்சன்ல இருக்கக்கூடிய அம்மா கீது ஒருவேளை எட்டி பார்த்துட்டா என்ன பண்றதுன்னா, எங்க தள்ளி வாங்கல, அம்மா கீது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏய், அங்க பாரு, இந்த கிணத்துக்குள்ள எவ்வளோ அழகா ஒரு 2 மரம், அதுக்கு நடுவில் என்ன பூனையா? பூனையா எங்க இருக்கு காட்டுங்க. சொல்லிட்டு அவளும் கிணத்துல வந்து டக்குன்னு எட்டி பார்க்கறா. எங்கெங்க இருக்கு? நல்லா பாரு, அந்த ஓரத்துல இருக்கு பாரு, செவுத்து கலர்லயே நல்லா மெரூன் கலர்ல இருக்கனா உனக்கு தெரிய மாட்டேங்குதாட்டு இருக்கு, நல்லா பாரு. சொல்லிக்கிட்டே அவன் 2 ஸ்டெப்பு பின்னாடி வரான். பின்னாடி வந்து கரெக்டா பிரபாவுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். இன்னும் ஒரு ஸ்டெப்பு வச்சு பிரபாவை தள்ளுனா பிரபா கிணத்துல விழுந்துருவான். ஏண்டி, என் அம்மா சாவுக்கும் என் சாவுக்கும் நீதான காரணம், உன்னை சும்மா விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போய் பிரபாவை தள்ளலான்னு போகும் பொழுது திடீர்னு
அரவிந்த் அப்படின்னு ஒரு சத்தம். டக்குன்னு திரும்பி பார்க்க அங்க அரவிந்தோட அம்மா, அப்பா, அவனோட ஃப்ரெண்டு ராஜு நின்றுட்டு இருக்கிறாங்க. கிச்சன்ல இருக்கக்கூடிய பிரபாவோட அம்மா வேக வேகமா சம்மந்திலாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு கையை தொடச்சிக்கிட்டே கிச்சன்ல இருந்து வெளியில வர, டக்குன்னு பிரபா அவங்களெல்லாம் பார்த்த உடனே அத்தை, மாமா, வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். அரவிந்துக்கு ஒரு நிமிஷத்துல எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு தெரியாம எதுக்கு சம்மந்தி வீட்டுக்கு வந்தேன்னு ரொம்ப கேஷுவலா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு கோவம் உச்சத்துல இருக்குது. அவனோட கோவம் ஒட்டு மொத்தமும் அவங்க அம்மா அப்பா மேலேயே ராஜு மேலேயே திரும்ப அவன் ரொம்ப முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். பல்ல கடிச்சுக்கிட்டு நெருவிட்டு நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்துல வந்த அம்மாவும் அப்பாவும், என்ன அரவிந்த், என்ன இங்க பாரு, ஒரு நிமிஷம் பாரு, எதுக்கு அரவிந்த் இங்க வந்த? உனக்கு பிரபாவுக்கும் நிச்சயம் பண்ண போறோம் தானே, எதுக்காக இங்க வந்த? காரணம் இருக்குது. திரும்ப திரும்ப அவன் அரவிந்த் தான் ஞாபகப்படுத்த வேண்டியது அவங்க பேரண்ட்ஸோட கடமை. அப்பதான் அவனால இந்த பூர்வ ஜென்மத்துக்கு வர முடியும். அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க, அவனுடைய கவனம் எல்லாமே பிரபா மேலதான் இருக்கு. பிரபா அவங்க அம்மா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அரவிந்த பார்த்துட்டு நிக்கிறா. இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு புரியவே இல்லை. அரவிந்த் அவங்க பேரண்ட்ஸ் உலுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜு பக்கத்துல போய், டே எங்கடா போன? ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வெளில போலான்னு 2 பேர் பிளான் பண்ணியிருந்தா நீ என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறன்னு திரும்ப திரும்ப அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அவங்க எல்லாரும் பேச அரவிந்த் பிரபாவையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கிறான். பிரபா அரவிந்த வெக்கத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காளே தவிர ஆனா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு புரியல. அரவிந்தோட அம்மா அப்பா பின்னாடி ராஜு எல்லாம் வந்தது இவங்களுக்கு ரொம்ப படபடப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஓடி வந்து நிற்கக்கூடிய பிரபாவோட அம்மா, சம்மந்தி ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு, ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஏதேதோ சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு 1/2 மணி நேரத்துக்குள்ள அரவிந்த் அங்கிருந்து கூட்டிட்டு அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. அவரு தன்னுடைய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணி வைக்க அரவிந்துக்கு அந்த பூஜைகளும் 1 வார காலகட்டத்துக்குள்ள நடக்குது. அது வரைக்கும் நடக்கிற எந்த விஷயங்களும் பொண்ணு வீட்டுல தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அரவிந்த் மெல்ல மெல்ல வெளியில வர ஆரம்பிக்கிறாரு. எல்லா நினைவுகளும் அவர் மனசுல இருந்து அழிக்கப்படுது. கல்யாணத்தை உடனே வைக்க வேண்டாம், கொஞ்சம் ப்ரமோஷன் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு நிச்சயத்தை மட்டும் வேற வழியே இல்லாம நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயம் முடிஞ்ச கையோட 3ல இருந்து 4 மாசம் அரவிந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அரவிந்த் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான நினைவுகளும் அழிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இது. இதுக்கப்புறமா தான் அரவிந்த் கல்யாணம் பண்ணோன்னு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. ஒருவேளை பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்குங்கிற பயம் அப்பப்ப வந்தாலும் ஏதோ 6 மாச காலகட்டத்துக்குள்ள எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாகி வருது. அரவிந்தும் தன்னுடைய நிலைமையிலிருந்து அப்படியே மீண்டு வர ஆரம்பிக்கிறாரு. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது உண்மையா பையான்னு தெரியாது. நடந்த நினைவுகள் எல்லாமே திரும்பி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனா அரவிந்துக்கு இந்த மாதிரி கனவுகள் துரத்த அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரிஞ்சு எப்படியோ அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் இல்லைனாலும் எந்த விதமான தவறுகளும் நடக்காம அவங்க சமாதானப்படுத்தி அப்படியே அடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரவிந்துக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அரவிந்தோட நடவடிக்கையிலுமே அரவிந்துக்கும் கணவங்களோட தொல்லையும் இல்லாததுனால எந்த ப்ராப்ளம் இல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை பார்க்குறாங்க. இதோட கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனைப்பட்டதுக்கு வாங்க. மறுபடியும் வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், கதைகள், முன்ஜென்மத்தை பத்தின குறிப்புகள், பெயர்கள், இடங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இது யாருடைய மனதையும் புண்படுத்துறது கிடையாது. யாரும் இதை தனக்காக தன்னுடைய கருத்தாக எடுத்துக்க வேண்டாம். முன் ஜென்மம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை இருந்தாலும் அதை பத்தின ஒரு தெளிவான அறிவு, தெளிவான விளக்கம் இங்க கிடையாது. இது கதைக்காக மட்டுமே கூறப்பட்ட ஒரு பொழுதுபோக்குக்கான விளக்கமாகும். இந்த கதையில வந்திருக்கக்கூடிய அனைத்தும் முழுக்க முழுக்க கற்பனையானவை மட்டுமே. இது யாரையும் எதற்காகவும் யாருடைய மனநிலையும் மாற்றுவதற்காக கிடையாது. அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை மட்டுமே கூறக்கூடியது. நினைவில் வலையில் கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதை. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.